वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्रबोधम् तत्पादयुग्मधरधीरोभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमते वेदान्तगुरवे नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमहापूर्णाय नमः श्रीमद्यामुनमुने नमः श्रीराममिश्राय नमः श्री पुंडरीकाक्षाय नमः श्रीमन्नाथमुने नमः श्रीमते षडगोपाय नमः श्रीमते विष्णुसेनाय नमः श्रीधराय नमः श्रीमद्वेदान्तरामानुजेति निपतेर्लब्धवेदान्तयुग्मम् श्रीमद्देवाधिनेतु चरणसरसिजेतेन सिद्धात्मसारम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरमहितमहासम्प्रदायैकनिष्ठम् वन्दे श्रीवासयोगीश्वरगुरुमनघम् वत्सलम् भव्यशीलम्। பாஷ்யக்காரர் பிரவர்த்திப்பித்ததான நம் எம்பெருமானார் தரிசனத்திற்கு எம்பெருமானார் காலத்திலேயே விக்னம் வர இருந்தது. எம்பெருமானாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே எங்கும் ஸ்ரீ வைஷ்ணவமாய் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடையதான ஒரு தேஜஸ் எங்கும் பரவ ஆரம்பித்ததை கண்டு சாட்சாத்து கலிபுருஷனுக்கே மிகவும் கோபமும் வெறுப்பும் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். கலிபுருஷனே எம்பெருமானார் முன்னே வந்து தோன்றி இந்த கலியுகத்திலே ஒருவரையும் இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்க விடாமல் பார்த்து கொள்ளும் எனக்குமே சவாலாக இந்த பாஷ்யக்காரர் இப்படி பிரபத்தி சம்பிரதாயத்தை உருவாக்கி விட்டார் என்று ஒரு கோபத்திலே எம்பெருமானார் முன்னே தோன்றி இந்த கலியுகத்திலே எனக்கு அதீனமான யுகத்திலே இப்படி ஒரு முக்தியை சாம்ராஜ்யத்தை சகல பேருக்கும் அளிக்கக்கூடியதாக எப்படி உமக்கு ஜெயம் சித்தித்துக் கொண்டிருக்கிறது என்று வந்து உருமினானாம். உம்முடைய சம்பிரதாயத்தை கலைக்கிறேனா இல்லையா பாரும் என்று கூட எம்பெருமானாரிடத்திலே ஒரு சவால் விட்டான் என்று சொல்லுவா. குரு பரம்பரையிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு எம்பெருமானார் இது என்னுடைய சம்பிரதாயமா, இது பெரிய பெருமாள் சம்பிரதாயம் இது என்று சொல்லி அவரை அனுப்பித்து விட்டார் என்று சொல்லுவார். ஆக கலிபுருஷன் கோபித்துக் கொள்ள வேண்டுமானால் பெரிய பெருமாளிடத்திலே கோபித்துக் கொள்ள வேண்டும் ஒழிய நம்மிடத்திலே கோபித்துக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று அர்த்தம். ஏன் என்று சொன்னால் பெரிய பெருமாள் பிரவர்த்திப்பித்த சம்பிரதாயத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டியது பெரிய பெருமாளுடைய பொறுப்பு. நம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயமும் பெரிய பெருமாள் பிரவர்த்திப்பித்த சம்பிரதாயம். வழுத்தூர் ஆண்டவனை எம் ஆண்டவனே வாரும் என்று அவருக்கு தன்னுடையதான ஆண்டவன் என்கிறதான ஒரு பெரிய ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தை சொல்ற சப்தத்தை வழுத்தூர் ஆண்டவன் ஸ்ரீரங்கம் சுவாமி ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுக்கு நம்முடைய திருவாக்காலே அர்ச்சகமுகேன அருளை செய்து வரவழைத்து மரியாதைகள் செய்து வைத்து இவராலே சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயம் மேன்மேலும் அபிவிருத்தி ஆகவேணும்னு குளிர கட்டாட்சித்த வைபவத்தை முன்னையே பார்த்தோம். இப்படி பெரிய பெருமாள் பிரவர்த்திப்பித்த சம்பிரதாயத்துக்கு 1932 வருடம் திடீரென்று ஒரு பெரிய சோதனை. தேரவிழுந்தூர் ஆண்டவன் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்று திருமார்பிலே நோவு சாத்தை கொண்டு ஆடி மாதம் கிருஷ்ண பஞ்சமியிலே இதே போன்ற ஆடி மாதம் 1932 வருஷம் பரமபரிச்சாச்சு. வயசும் ரொம்ப இல்லை. திருநக்ஷத்திரம் 60 திருநக்ஷத்திரம் நிரம்பல ஷஷ்டியப்த பூர்த்தி பண்ண வேணும் என்று காஞ்சிபுரத்திலே அப்ப எழுந்தருள் இருந்தார் தேரவிழுந்தூராண்டவன். தேரவிழுந்தூராண்டவனுடைய ஷஷ்டியப்த பூர்த்தியை மகோத்சவமாக கொள்ள வேண்டும் என்று பல பேரும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த சமயத்திலே தேவ பெருமாள் திருவடிவாரத்திலே புகுந்து விட்டார். தேரவிழுந்தூராண்டவன் ரொம்ப பிரமிச்சு போயிட்டா, ரொம்ப எல்லாரும் தகைச்சு போயிட்டா. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை இழந்தோம் என்று ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடும்படியாக அப்படி இருந்தது அந்த சந்தர்ப்பம்.
உத்தமமான ஆச்சாரியர். ரொம்ப சிறந்த விஷயங்கள் எப்பவும் கிடைச்சு கொண்டிருக்கும்னு சொல்ல முடியாது, எப்பவாவது கிடைக்கும். அதுபோல இந்த லோகத்திலே ஆச்சாரியர்களிலும் ஆச்சாரிய ரத்தனங்களாக கிடைக்கக்கூடியவா எப்பவாவது கிடைப்பா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரிய ரத்னமாக்கும் திறந்தோர் ஆண்டவன். சாந்தியினாலேயும் க்ஷமையினாலேயும் அனுகிரகத்தினாலேயும் சதா பகவத் சிந்தனையினாலேயும் நம்முடைய தப்பு என்னவென்று பார்த்து கொண்டு அந்த தப்பு நமக்கு வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருப்பதும், அந்த தப்பை பெருமாளிடத்திலே போய் வாய்விட்டு சொல்லி இப்படியான தப்பு இனிமேல் எனக்கு வரக்கூடாது, அப்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் உடனே பெருமாளிடத்திலே சொல்லி அந்த பிரார்த்தனைக்கு தகுந்தார் போன்றதான அனுகிரகமோ நிவர்த்தியோ, இந்த தப்பு எனக்கு வரக்கூடாது என்று பெருமானிடத்திலே கேட்பது. ஒரு சமயம் ஆக்கூராண்டவனுக்கு உபதேசம் பண்ணும் போது கூட சொன்னார் என்று சொல்லியிருக்கேன். அப்பா, பிரபத்தி என்று செய்து வைப்பது, பிரபத்தி பிரயோகம் பூர்வாச்சாரியால் உபதேசம் பண்ணியிருக்கா. பூர்வாச்சாரியால் உபதேசம் பண்ண வாக்கியங்களை எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிப்பது என்று மாத்திரமில்ல, ரொம்ப கிருபை வேணும். நன்மை ஆசிரியிக்கிற ஜீவனிடத்திலே ரொம்ப கிருபை வேணும். இந்த குழந்தை என்ன செய்வான், அரண்யகதியாய் நிற்கிறானே, சம்சாரத்தினுடைய கிளேசத்தை எல்லாம் ஜென்ம ஜென்மமாய் பட்டு விட்டு வந்து நிற்கிறானே, பெருமாள் ஒரு வழி காட்டக்கூடாதா, அவசியம் அனுகிரகிக்க வேணும் என்ற கவலை வேணும். நம்ம ஆசிரியிக்கிற சிஷ்யனிடத்திலே அப்பேற்பட்ட கவலை வருவது முடியுமா? ஒவ்வொரு சிஷ்யனிடத்திலும் அப்படி ஒரு கவலை வருமா என்றால், அந்த கவலை வர வேணும் என்று பெருமாளிடத்திலே கேட்க வேணும். சிஷ்யனிடத்திலே வாத்சல்யம் கிருபை, சிஷ்யன் ஆத்ம உஜ்ஜீவனம் அடைய வேணும் என்ற கவலை, அந்த கவலையும் பெருமாள் தர வேணும் என்று பெருமாளிடத்திலே கேட்க வேணும். இப்படி எப்பவும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அது பெருமாளிடத்திலே கேட்டு பெற வேணுமே ஒழிய நம்மால் நம்முடைய தபசினாலோ ஜபத்தினாலோ ஞானத்தினாலோ இன்னும் மேல எந்த ஒரு சிறப்பினாலேயோ நாம் சம்பாதிச்சுட முடியாது. எப்பவும் ஆத்மசோதனம் பண்ணிட்டு இருக்கணும். நாம் என்ன தப்பு பண்ணினோம், அந்த தப்பு திருப்பி செய்யக்கூடாது, ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா என்று ஆத்மசோதனம் பண்ணிக்கணும். எப்படியாக்கும் உடம்புலே ஒரு வியாதி வந்தா அந்த வியாதிக்கு பரிகாரம் பண்ணணும்னு தவிப்போமோ, எந்த வைத்தியர் பண்ணி வைப்பார்? எந்த எத்த தின்னா பித்தம் தெளியும் மேலே அதுபோல எந்த வைத்தியர் பண்ணி வைப்பார் என்று, இந்த வைத்தியன் இல்லைன்னா அந்த வைத்தியன், அந்த வைத்தியன் இல்லை இந்த வைத்தியன் என்று எப்படியாவது அந்த வியாதியை போக்கடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோமோ, அதே போலதான் மனோவியாதிகளையும் போக்கடிக்கிறதுக்கு ரொம்ப துறையோட அதை ஒழிச்சு கட்டிண்டே இருக்கணும். மனோவியாதிகள் பொறாமை, துவேஷம், அனாவசியமான விஷயங்களிலே ஆசை, எத்தனையோ போட்டிகள், சாஸ்திரியமான விஷயத்திலே சாஸ்திரம் வாசிக்கும் போது கூட பாகவதாரிடத்திலே கூட கோபம், இப்படி எத்தனையோ வரும். எப்படியாகும் சரீர வியாதிய போக்கடிக்கா போரே, சரீரத்திலே உபதிரவம் வந்தா வியாதின்னு பேரு, மனசுல உபதிரவம் வந்தா ஆதின்னு பேரு. அதனால ஆதி வியாதி ரெண்டுமே போடும். வியாதி மாத்திரம் போய் பிரயோஜனம் இல்லை. அந்த ஆதிய போக்கடிக்கிறதுக்காக எப்பவும் அது என்ன பண்ணலாம், ஆதிய போக்கடிக்கிறதுக்கு பெருமாளிடத்திலே போய் விஞ்ஞாபனம் பண்ணி, எனக்கு ஏன் இப்படி பொறாம வந்தது, எனக்கு ஏன் எப்படி கோபம் வந்தது என்று பெருமாளிடத்திலே போய் விஞ்ஞாபிச்சு ஏன்னா தன்னுடைய ஆத்மசோதனம் பண்றவன் தான் சுத்தாத்மா. அந்த சுத்த ஆத்மாவைத்தான் பெருமாள் ரசிக்கிறார். இப்படியெல்லாம் எப்பவுமே எழுதியிருந்த மகான், அதை சொல்லணும். சில பேருக்கு நல்ல எண்ணம் சில சமயங்களே வரும், எப்பவுமே அப்படித்தான் எழுதியிருந்தார் தேரவேந்திர ஆண்டவன். அப்ப அந்த ஆண்டவனுடைய அந்த வாத்சல்யத்தையும் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு சௌக்கியமா இருந்த இந்த வைஷ்ணவ சமூகமானது திடீர்னு ஆண்டவன் மறைஞ்சு போனோடனே ரொம்ப கலங்கி போயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, அடுத்த ஆச்சாரியர் யார் என்று ஏற்பாடே இல்லை. ஆக்கூர் ஆண்டவன ஆக்கூர் ரங்கநாதாச்சார்னு திருநாமம் இருக்கு.
அவரையும் சொல்லிட்டு இருந்தார் தேரழுந்தூராண்டவன். யாருக்கும் பயம். தேரழுந்தூராண்டவனுடைய ஸ்தானத்துக்கு நாமும் வரேன்னு யாரு சொல்ல முடியும்? தேரழுந்தூராண்டவரும் திருமேனி அப்படி ஒன்னும் பாங்கு இல்லாமல்லாம் இல்ல. அவருக்கு உள்ளூர ஒரு உணர்வு இருந்தது. சீக்கிரம் அடுத்த ஆச்சாரியனை நியமிக்கணும்னு உள்ளூர ஒரு உணர்வு இருந்ததே ஒழிய இப்படி யாரும் எதிர்பார்க்காமல் அவர் திடீரென்று திருநாட்டுக்கு அலங்கரிக்க எழுந்துடுவார்னு யாருக்கும் உத்ரேட்சையே இல்லை. அதனால யாரும் ரொம்ப பயந்தா. தேரழுந்தூராண்டவனுடைய ஸ்தானத்துக்கு யாரு வர முடியும்? பெரியாண்டவனையே ரொம்ப குழஞ்சு பழகிற ஆண்டவனா பார்த்தவா. பெரியாண்டவன் ரொம்ப வாத்சல்யம், ஆஜ்ஞானி, தபஸ்வி இருந்தாலும் தேரழுந்தூராண்டவன் போல அவ்வளவு தூரம் குழஞ்சு சிஷ்யாளிடத்திலே பழக மாட்டார். நல்ல கம்பீரமா இருப்பார், ரொம்ப விசேஷமான தபஸ்வியா இருப்பார், ரொம்ப வாத்சல்யத்தோட இருப்பார். பெரியாண்டவன் பேசினால் பெரிய பெருமாள் பேசினால் போல அந்த அளவுக்கு ரொம்ப பவித்திரமான மகான் இருந்தாலும் குழஞ்சு பழகிறதுன்றது அது அந்த பெரியாண்டவனுடைய அத்தனை பெருமைகளையும் தானும் கொண்டு வச்சிருந்து அதே சமயம் அந்த குழஞ்சு பழகிற சுபாவமும் தேரழுந்தூராண்டவன் கிட்ட இருந்தது. பெரியாண்டவன் போல எழுந்தருள் இருந்த தேரழுந்தூராண்டவன் எடுத்து எப்படி அந்த ஸ்தானத்துக்கு யார் வர ஒத்துப்பா? யாரும் ஒத்துக்கல. ஆனா பல காலம் சொல்லி வச்சிருந்தார் ஆக்கூர் ரங்கநாதாச்சர் இடத்துல, நீ வர வேணும், உனக்கு அந்த பிராப்தி இருக்கு, வர வேண்டும் என்று சொன்னாலும் கேட்கல. தேரழுந்தூராண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தருளினா விட்டு எல்லாரும் பதைச்சு போயிட்டா. அடுத்தது யார் ஆச்சாரியன் என்று. அப்போ ரொம்ப விசேஷமான பெரியவாள் இருந்தா. முக்கியமாக வி.கே. ராமானுஜாச்சாரியார் அப்பொழுது இருந்தார். தேரழுந்தூராண்டவன் சிஷ்யாள்ல எல்லாரும் ரொம்ப வசதியானவர்னு நினைக்கக்கூடியவர் வி.கே. ராமானுஜாச்சாரியார். இதனால என்ன, அவர் பெரிய ரெவென்யூ போர்டு மெம்பர் என்ற அளவுல இருந்தார். அதாவது இந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் லெவல் அது மாதிரியான ஒரு போஸ்ட்ல எல்லாம் இருந்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, நல்ல ஞாதா. தேரழுந்தூராண்டவனுடைய திருவாக்கையெல்லாம் அப்படியே கிரந்தமாக எழுதி அச்சிட்டு கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப ஞானியா இருந்தார். ஸ்ரௌதம் என்றால் இந்த யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடியதான விஷயத்தை பத்தி அத கூட புத்தகம் எழுதியிருக்கார் அவர். அந்த அளவுக்கு நல்ல சாஸ்திர ஜானம், மீமாம்சா ஜானம் எல்லாம் உடையவர். அப்பேற்பட்டவர். அவர் தேரழுந்தூராண்டவனோட 21 வயசு பெரியவர். கொஞ்சம் லௌகிகரெல்லாம் இருந்தவர். அதனால அவர் அடுத்த ஆச்சாரியரா யாரும் ஒத்துக்க மாட்டா. லௌகிகரா இருந்தவர்ன்றதுனால, அவர் லௌகிக உத்தியோகம் எல்லாம் பார்த்தவன்றதுனாலையும், ஞானம் அபரிமிதமா இருக்குன்றதுனாலையும், ஆனா ஞானம் இருக்கிறதுனாலயே எல்லாரும் அந்த பழைய விஷயங்களையும் பாப்பாளோ இல்லையோ. அதுவும் தேரழுந்தூராண்டவனோட ஒரு 21 வயசு பெரியவர். அதனால யார் அடுத்த ஆச்சாரியரா வர முடியும்னா, அது அந்த அவதரிச்சதிலிருந்தே பரிசுத்த தேஜஸோட அனுஷ்டானத்துல குறைவில்லாம ரொம்ப மகான் எல்லாரும் விசுவாசமா, வயசுக்கு தகுந்தா போல பெரியவாளா இருந்தா இந்த குழந்தை ரொம்ப சத்தா இருக்கானேன்னு நினைச்சுப்பா. சமானமானவாளா இருந்தான்னா இவனை போல நம்மால முடியுமா என்று நினைச்சுப்பா. வயசு குறைஞ்சவாளா இருந்தா பார்த்தோன்னே கை கூப்புவா. அந்த மாதிரி ஒரு நல்ல புண்ணியாத்மாவா வளர்ந்து வந்தவாளைத்தான் ஆச்சாரியாளா ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரும். அப்படி யாரு இருக்கா என்று பார்த்தா, அப்ப சோசல ஜமீன்தார்ன்றவா, ஜோடுதார்னு சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ஆண்டவன் சம்பிரதாயத்தை பரிரட்சணம் பண்ண சில முக்கிய நபர்கள்ல அவளும் ரொம்ப முக்கியமானவா. பெரியாண்டவன் எழுந்தருள் இருப்பதற்காக இன்றைக்கு பெரியாசிரமத்தை தந்தவாளே அவாதான். அடுத்தது பெரியாண்டவனுக்கு அப்புறம் சில ஆண்டுகள் நம்ம ஆச்சாரியரே இல்லாமல் இருந்த போது, அதுக்கப்புறம் சின்னாண்டவனுக்கு அப்புறம் சில வருஷங்கள் ஆச்சாரியரே இல்லாமல் இருந்த போது, அந்த 12 வருஷமும் இந்த ஆச்சாரியர் யாரை ஏற்பாடு பண்றது என்று ரொம்பவும் பார்த்து காடந்தேத்திய ஆண்டவனை அவாதான் நிர்பந்தமா ஆச்சாரியர் ஆக்கினா. இவருக்கு இல்லாத யோகியதை என்ன, சாட்சாத் பெரியாண்டவன் திருவடி, பெரியாண்டவன் போல
அவ்வளவு தபஸ் இருக்கு. தேவர் கொஞ்ச காலம் இந்த சம்பிரதாயத்தை ஆண்டவனாயிருந்து ரட்சிக்கணும் என்று அவதான் நிர்பந்தப்படுத்தி ஏற்பாடு பண்ணினான். அதே போல அப்ப ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைக்கிறதுக்கு சன்னியாசம் யார் கொடுக்கறதுன்னா திருக்குடந்தாழிசிங்கர் கிட்ட போய் பேசி திருக்குடந்தாழிசிங்கர் சன்னியாசம் கொடுக்கணும்னு அந்த ஏற்பாடும் பண்ணினாலும். அதனால சோசலையார் சம்பிரதாயத்துக்கு ஆண்டவன் சம்பிரதாயத்தை அப்பப்ப பரிரட்சணம் பண்றதுக்கு ரொம்ப பரிசிரமப்பட்டா. அவாதான் இப்பவும் சோசல அடுத்தடுத்த பரம்பரையில வந்தவா எல்லாரும் பரம்பரையாவே ஆசிரமத்தை விடாம அவ ரட்சிச்சுட்டே வந்தா. தேரவேந்தூர் ஆண்டவன் பாதம் பரவதிச்ச உடனே ஆக்கூர் ரங்கநாதாச்சாரிடத்துல ரொம்ப விஜாபிச்சுண்டா. ஆக்கூர் ரங்கநாதாச்சாருக்கும் ரொம்ப மனசு. அடாடா ஆச்சாரியன் உத்தரவு போட்டாரே, ஆச்சாரியன் உத்தரவு நிறைவேற்றலையே, என்ன ஆத்மா இந்த ஆத்மா, ஆச்சாரியன் உத்தரவு நிறைவேற்றாம இருந்துட்டோமே என்று ரொம்ப கிளேசப்பட்டு இருந்தார். அவளும் ரொம்ப நிர்பந்தம் பண்ணா. தேரவேந்திராண்டவன் கைங்கரியம் காஞ்சிபுரத்திலே முடிஞ்சது. உடனே ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாரும் புறப்பட்டு போய் அப்புறம் பெரியாண்டவன் சந்நிதியில பெரியாசிரமத்துல ஆக்கூர் ரங்கநாதாச்சார அவருக்கு சன்னியாச ஆசிரமம் பண்ணி வைக்கிறதாக ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சு சிஷ்யாலாம் ஒரே முகமாக ஏகோபித்து அதை சம்மதிச்சு ஆக்கூர் ரங்கநாதாச்சார் ஆக்கூர் ஆண்டவனானார். அவருக்கு யார் சன்னியாசம் பண்ணி வச்சா என்ற கேள்வி வரும். தேரவேந்தர் ஆண்டவனிடத்திலே சன்னியாசம் வாங்கி கொண்ட சன்னியாசிகள் ஒரு 4 பேர் இருந்தா. அந்த சமயத்துல ஏற்கனவே தேரவேந்தர் ஆண்டவனிடத்திலே சன்னியாசம், அதுல நாராயண யதீஸ்வரர் என்ற ஒரு மகான், அவர் திருக்குழந்தையை சேர்ந்தவர். நாராயண யதீஸ்வரர் என்று ஒரு மகான் இருந்தார். அவர் சன்னியாசியா இருந்தார். அவள்லாம் சன்னியாசம் என்று வாங்கி கொள்வதற்காக சன்னியாசம் வாங்கின்றவா, ஆச்சாரியராக வர வேண்டும், ஆண்டவன் ஸ்தானத்துக்காக வர வேண்டும்னு வாங்கின்றவா கிடையாது. அந்த நாராயண யதீஸ்வரர் இடத்துல ஆக்கூர் ஆண்டவன் சன்னியாசம் வாங்கிட்டு சின்னாசிரமத்துல எழுதியிருந்தார். பெரியாசிரமத்தையும் சம்ரட்சணம் பண்ணிட்டு திருவாராதனங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆக்கூர் ஆண்டவன் காலத்தில இருந்துதான் ஆசிரமத்துக்கு நிலம் வாங்கிறது என்றதான பழக்கங்கள்லாம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி அவ்வளவு நிலம் வாங்கிறதுன்ற பழக்கங்கள்லாம் வரல. காலதேத்தி ஆண்டவன் கொஞ்சம் பூமி வாங்கியாச்சு. தேரவேந்திர ஆண்டவன் ஏதோ சொல்பமா தான் வாங்குவார். ஏன்னா அவருக்கு ஐஸ்வர்யத்துல நோக்கே கிடையாது. சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ண வேண்டியது பகவத் பக்தியும் அது ஆத்ம தேஜஸும் தானே ஒழிய ஐஸ்வர்யத்தினாலே சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ண முடியும்னு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது அவருக்கு. அதனால ஐஸ்வர்யம் சேர ஆரம்பிச்சது என்று பார்த்தா ஆக்கூர் ஆண்டவன் தான். எதற்காகனா சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியால் திருநக்ஷத்திரங்கள்லாம் விசேஷமா பண்ணி அவளெல்லாம் எப்பவும் எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுனால திருநக்ஷத்திரங்கள் பண்றது. அப்பொழுது ஒரு ஆசிரமம் காஞ்சிபுர ஆசிரமம் ஏற்பட்டிருந்தது, ஸ்ரீரங்கம் ஆசிரமம் ஏற்பட்டிருந்து, இங்க சன்னதிகள்லாம் ஏற்படுத்தியாச்சு. அந்த சன்னதிகளுக்குடைய பரிரட்சணத்துக்காக அதற்கும் மாசாந்திர செலவுகள்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஐஸ்வர்யம் அபேட்சதான் என்று திருநக்ஷத்திரங்கள் விசேஷமா பண்றதுக்காகவும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறதான சன்னதிகளுக்கு அனவரதம் திருவாராதனம் கைங்கரியங்கள்லாம் விடாம நல்லா நடக்கணும்ன்றதுக்காக ஓரளவு ஐஸ்வர்யம் தேவைதான் என்று நிலம் வாங்கியாச்சு. அந்த காலத்திலே நிலம் வாங்கி வச்சா நிலத்திலிருந்து மேல் வருமானம் வரும் இல்லையா, அதை வச்சு பரிரட்சணம் பண்ணிக்கலான்ற அபிப்பிராயத்தினால அப்படி தேரவேந்தர் ஆண்டவனுக்கு பிறகு ஆக்கூர் ஆண்டவன் ஸ்தானத்துக்கு எழுதியாச்சு. ஆக்கூர் ஆண்டவனுடைய பூர்வ சரித்திரம் 1880ஆம் வருஷம் திருவவதாரம், புரட்டாசி உத்திரட்டாதியிலே திருவவதாரம், விக்ரம வருஷம். இதுல ஒரு பெரிய ஒரு சேர்த்தி ஒரு ஒற்றுமையை சொல்லுவா பெரியவா. தேரவேந்தர் ஆண்டவன் ஆவணி மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்துல அவதாரம். ஆக்கூர் ஆண்டவன் அடுத்த ஆச்சாரியன் புரட்டாசி மாதம் உத்திரட்டாதியிலே அவதாரம். மாசமும் அடுத்த மாசம், நட்சத்திரமும் அடுத்த நட்சத்திரம் என்று ஆவணி புரட்டாசி, பூரட்டாதி உத்திரட்டாதி. ஆவணி பூரட்டாதி தேரவேந்தர் ஆண்டவன், புரட்டாசி உத்திரட்டாதி ஆக்கூர் ஆண்டவன். எதுவும் அந்த நட்சத்திரமும் மாசமுமே இவர்தான் நமக்கு அடுத்த ஆச்சாரியன் என்று சொல்லும்படியாக பெரிய பெருமாள் தொடங்கி வைத்ததான சம்பிரதாயத்துக்கு பெரிய பெருமாள் தானே அடுத்த ஆச்சாரியரை உண்டாக்கி கொடுக்கணும். அவர் அடுத்த ஆச்சாரியரை உண்டாக்கி கொடுத்தார். இப்படி சொல்லுவா.
ஆக்கூர் ஆண்டவனுடைய திருத்தாயார் பெரிய ஆண்டவனிடத்திலே பரநியாசம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல போனா, ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் சன்னதியில தான் பெரிய ஆண்டவன் பரநியாசம் பண்ணி வைக்கிற வழக்கம் அநேகமாக அப்படித்தான். பெரிய பெருமாள் சன்னதி அவ்வளவு சுவாதீனமா இருந்தது. ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு சுவாதீனமாக ஆச்சாரியாள் போய் பெரிய பெருமாளத்திலே பரநியாசம் பண்ணி வைப்பது என்றால் அந்த சமயத்துல அர்ச்சகாள் சன்னதிய கொஞ்சம் விட்டு கொடுப்பா. ஆச்சாரியன் வந்து பரநியாசம் பண்ணி வைக்கிறதுக்காக அடிக்கடி யாராவது வந்து பரநியாசம் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனா அடிக்கடி அனவரதம் அவளும் அந்த போல விட்டு கொடுத்து கொண்டு இருந்தா. அது அந்த அளவுக்கு ஆச்சாரியாளத்துல கௌரவம். ஆண்டவன் ஏழ்றாருன்னு சொன்னா பட்டாச்சார் பெருமாளை சன்னதியை விட்டு கொடுக்கிற மாதிரியான கௌரவம். அப்பேற்பட்டவா. அந்த வழக்கத்துல ஆக்கூராண்டவனுடைய திருத்தாயாருக்கு ஆக்கூராண்டவனுடைய திருத்தோபுரான ஸ்ரீனிவாசாச்சார்னு அவர் தேவிகள் பரநியாசம் பண்ணி வச்சார் பெரியாண்டவன். அவளுக்கு அது வரைக்கும் சந்தானம் இல்லாம இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்ல. பரநியாசம் பண்ணி வச்ச உடனே பெரிய பெருமாள் திருமேனியிலிருந்து புஷ்பங்கள் எல்லாம் பல பலன்னு கொட்டித்தான். இது நல்ல சுபசகுனமா இருக்க. பெரிய பெருமாள் ரொம்பவும் திருவள்ளம் போக்குறார். உனக்கு குழந்தை பிறக்குமா, ஆண் குழந்தையா பிறக்கும், நல்ல வைராகிய நிதியா இருப்பான், பெரிய பெருமாள் அனுகிரகத்தினாலே பிறக்கிறான், அவனுக்கு ரங்கநாதனே பேர் வைமா என்று பெரிய ஆண்டவன் அனுகிரகிச்சாச்சு. எப்படியான ஒரு சன்னிவேசம் பாருங்க. நாம தான் பெருமாளை சேவிக்க போனா ஏதாவது புஷ்பம் 1-2 விழும். உடனே நாம என்ன நினைச்சுப்போம், அந்த சமயத்துல நமக்கு என்ன மனசுல இருந்ததோ அந்த மனசுல இருந்த அபிலாஷைய பெருமாள் சரின்னு சொல்லிவிட்டார், இல்லைன்னா நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிறது பொதுவான ஜனங்களுடைய ஒரு போக்கு. அவர் என்னமா பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுன்னு சொன்னார். ஆச்சரியமா இருக்கு. ஃபியூச்சரை அவ்வளவு நறுக்குன்னு அழகா சொல்றார். எல்லாம் வைராகிய நிதியா இருப்பான், ஆண் குழந்தை பிறக்கும், பெருமாள் ரொம்ப திருவுள்ளம் பிறக்கிறார், அவனுக்கு ரங்கநாதனே பேர் வைமான்னு சொன்னாராம. அதே போலே உடனே புத்திரபாகியம் ஏற்பட்டது. ஆச்சாரியன் திருவாக்கப்படியே ரங்கநாதன் பேர் வச்சாவா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, ஐயோ பரநியாசம்னா ரொம்ப வயசான காலத்துலதான் பண்ணணும், முன்னாடியே பண்ணினா பரநியாசம் பண்ணினா பெருமாள் திருவடி சேர்த்துருவாரோ அப்படின்னு சில பேருக்கு பயம். பரநியாசம் பண்ணிண்டா பெருமாள் திருவடி சேர்த்துப்பார், உடனே சேர்த்துப்பார் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பிரமாணமும் கிடையாது. ஒரு ஆச்சாரியாலும் அப்படி ஒத்துண்டது கிடையாது. பரநியாசம் கேட்ட பலனை கொடுக்கும். இன்றெனில் என்று நாளையெனில் நாளை, என்னைக்கு மோட்சம் வேணும்னு கேட்கிறாளோ அன்னைக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பரநியாசம் என்று அதை பல காலம் நிரூபிச்சிருக்கா. ஆனா சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியாள் இந்த ஜன்மாவானது எப்பொழுது தானே இதற்கு என்று எப்படி ஜோதிட சாஸ்திரத்துல என்னைக்கு நாள் போட்டிருக்கோ அன்னி வரைக்கும் இந்த தேகம் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அது வரைக்கும் இங்கே நடமாடிக்கொண்டிருந்து இங்கே உண்டானதான பிராரப்தத்தை இதுக்கு கழிக்க வேண்டிய பிராரப்தத்தை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற தேக அவசானே மாம் தொத்பாதம் பிராபய சுயம்னு இந்த தேகமானது யதாவத்தா எப்பொழுது முடிய போறதோ அப்பொழுது பெருமாள் திருவடி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறத வழக்கப்படுத்தி வச்சிருக்கா. ஏன்னா வேறு விதமாக பிரார்த்தனை எல்லாம் பண்ணினா எல்லாரும் நடுங்கி போயிடுவா. அதனால இதேதான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. அதனால பரநியாசம் பண்ணிக்கிறவா ஐயோ என்ன ஆகுமோ என்று பயப்படக்கூடாது. அதை விட சுவாமி தேசியம் சாதிச்சார், பரநியாசம் பண்ணிக்கிறவாளுக்கு இன்னும் பெருமாள் ரொம்ப நெருக்கமா வந்துடுறாருன்றதுனால நமக்கு ரொம்ப நெருக்கமான நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பார். பரநியாசம் பண்ணிக்காதவாளுக்கு பிராரப்தமானது அது போறபடி போயின்னு இருக்கும், செய்யறத செஞ்சுட்டு இருக்கும். பரநியாசம் பண்ணிக்கிறவா விஷயத்துல பெருமாள் இவன் அழியன் நம்பையல், இந்த குழந்தை நம்ம குழந்தைன்னு அபிமானப்பட்டுட்டதுனால மேற்கொண்டு வரக்கூடிய பிராரப்தத்துல இருக்கக்கூடிய பல கஷ்டங்களையும் பெருமாள் வேண்டாம், இது நம்ம குழந்தைக்கு இந்த கஷ்டம் வேண்டாமே என்று வேலிட்டு பாய வேண்டிய இடத்திலே முள்ளிட்டு பாய்ந்து வைப்பார். தேசியம் சாதிக்கிறார். வேலிட்டு பாய வேண்டிய விஷயத்துல முள்ளிட்டு வைப்பாராம். ஒருத்தன் தப்பு பண்ணினான், வேண்டாதவன் தப்பு பண்ணினான்னா
அவன் அப்படியே வேளால குத்திடணும் அப்படின்னு ராஜசாசனம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ராஜாவுக்கு பிடிக்காத இந்த பையன் தப்பு பண்ணினானா இவன் விடக்கூடாது, இவன் வேளால குத்துங்க இவனை என்று உத்தரவு போட வேண்டியவன் அதே தப்ப ஏதாவது ரொம்ப வேண்டியவா ரொம்ப நெருக்கமானவா யாரானா பண்ணான்னா, ஏன்னா அந்த தப்பு பண்ணின அப்படி உனக்கு இது தண்டனை என்று சொல்லி ஏதோ முள்ளாலே குத்துறா போல சின்ன தண்டனை பண்ணி கொடுத்துருவானோ இல்லையோ, அது போல வேலிட்டு பாய வேண்டிய இடத்துல முள்ளிட்டு பாயும் கணக்குல பெருமாளுக்கு ரொம்ப அபிமானமான வசுவானபடினால அத பிராரப்தத்திலையும் நிறைய அம்சங்களை கழிச்சுட்டு ஏதோ சின்ன தண்டனையா கொடுத்துருவார்னு என்ன சொல்லிருக்கு, லகூர் தண்டா பிரபன்னசியான்னு சொல்லிருக்கு. அதனால பிரபத்தி பண்ணிக்கிறவார் நாள் தள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ என்ன ஆயிடுமோன்னு சொல்லக்கூடாது. கேட்டா பிரபத்தி பண்ணிட்டா நல்ல விஷயம் நிறைய நடக்கும். நல்ல விஷயம் நடக்கலன்னா ஐயோ பிரபத்தி பண்ணிட்டா நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னேரே சுவாமி, எனக்குன்னு ஒண்ணும் இல்லையே, எல்லாம் முன்ன மாதிரிதானே இருக்கேன் அப்படின்லாம் அப்படி நினைச்சுக்க கூடாது. அதுவுமே கூட முன்ன மாதிரியே இருக்கிறதே கூட பெருமாள் நல்ல நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் விலக்கி வச்சு விட்டார். அதனாலே ஏதோ முன்னபடியே இப்பவும் இருக்கோம்னு வேணா நினைச்சுக்கலாம். ஏதாவது கஷ்டம் வந்தாலும் வேலிட்டு பாய வேண்டிய விஷயத்திலே முள்ளிட்டு வந்திருக்கிறது கஷ்டம்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்படித்தான் சாஸ்திரமும் அப்படிதான் இருக்கு, யுக்தியும் அப்படிதான். பெருமாளுக்கு வேண்டியவன் விஷயத்திலே பெருமாள் கொஞ்சம் அனுகூலமா தானே எல்லாம் செஞ்சு கொடுப்பார். இந்த எதுக்காக சொன்னேன், பரநியாசம் பண்ணிட்டா சில பேர் பயப்படுற வழக்கம். சில பேருக்கு பரநியாசம் ஆனாவட்டும் நிறைய விசேஷமான அப்போ நெருங்கி வந்துட்டு இருக்க தீமைகள்லாம் கூட விலங்கி போறதையும் பார்க்கலாம், விலகி போறத பாக்குறோம். இங்க பெரியாண்டவன் பரநியாசம் பண்ணி வச்சார், ஆய்புராண்டவனை திருத்தாயாருக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு குழந்தை பிறக்கும்னு. அதே போலயே குழந்தை பிறந்து ஆண் குழந்தையாவே பிறந்து ரங்கநாதன் திருநாமம் சாத்தினா. அது ஜாயமான கடாட்சம்னு சொன்னது, கருவிலே திருவுடையார்னு சொல்றது. அது போல பிறந்ததுல இருந்தே ஆச்சாரிய கடாட்சத்தினாலே வளர்ந்ததுனால ஆக்குராண்டவனுடைய ஒரு வளர்ப்பு ரொம்ப விசேஷமா தான் இருந்தது. நல்ல ஞாதாவாவும் இருந்தார். அவர் ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்தவர், அதனாலே அங்க இருக்கிற பெரியவாளிடத்திலே காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி வளர்ந்துட்டு வந்தார். தகுந்த வயசுல தேரந்துராண்டவரிடத்திலே வந்து சேர்ந்தாச்சு. அவர் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஞாதாவா இருந்தனாலே சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சார். அவர் சாஸ்திரங்கள் வாசிக்கும் போது அந்த காலத்திலே சாஸ்திரம் வாசிக்கிறதுனா முக்கியமா வியாக்கரணம், தர்க்கம், மீமாம்சம் இதெல்லாம் முதல்ல வாசிடுவா. அதுக்கப்புறம் தான் வேதாந்த சாஸ்திரத்துல பிரவேசிப்பா. ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் படிச்சிருந்தா தான் அதுல என்ன ஒரு நல்ல விசாரபூர்வமாக வாசிக்க முடியும். அதனால கண்டரம்பாக சீனிவாசாச்சார சுவாமின்னு ஒரு நல்ல வித்வான்கள் இருந்தாராம். அந்த சுவாமி இவாளுக்கு ரொம்ப பரிச்சயமானவா. அதனால கண்டரம்பாங்க சீனிவாசாச்சார சுவாமி கிட்ட சாஸ்திரங்கள்லாம் வாசிட்டு இருந்தார். நியாயசாஸ்திரம் ரொம்ப சூரர். அப்படி வாசிட்டு வரைச்சேதான் அப்புறம் வழக்க பிரகாரம் தேரந்தூர் ஆண்டவன் ஆச்சாரியால் நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவன் சம்பிரதாயம் என்பதனால அப்புறம் தேரந்தூர் ஆண்டவன் கிட்ட வந்து ஆசிரியச்சார். அப்போ காஞ்சிபுரத்துல இருந்த தேரந்தூர் ஆண்டவன் அங்க ஆசிரியச்சதுக்கு அப்புறம் ஆக்கூர் ஆண்டவனுக்கு பூர்வாசிரமத்துல ஒரு பெரிய சேஞ்ச். ரொம்ப கடினமான சாஸ்திரங்களை வாசிச்சு, ஞானம் என்றாலே அது ரொம்ப கடினமான சாஸ்திரங்களை வாசிக்கிறதும் அதே மாதிரியான கடினமான பதப்பிரயோகங்களை நாமும் செஞ்சு பார்த்து அப்படியாக ஒரு நாம கத்துக்கிறதும் கடினமான ஒரு பிரயோகமா இருக்கணும், அது எடுத்து சொல்றதும் கடினமான பிரயோகமா இருக்கணும். அப்பதான் சாஸ்திர ஞானம், அப்பதான் வித்வத்து என்றதான ஒரு நினைப்புல இருந்தார் ஆக்கூர் ஆண்டவன் பூர்வாசிரமத்துல. ஆக்கூர் ரங்கநாதாச்சார் தேரவந்தூர் ஆண்டவனிடத்திலே வந்து அன்வயிச்சா விட்டுதான் சாஸ்திரம்ன்றது எவ்வளவு சிம்பிளா இருக்கு, ஏன் அது எப்படி சிம்பிளாவே தெரிஞ்சுட்டு சிம்பிளாவே விவகாரம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்றத புரிஞ்சுனர். அது அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச். அவரும் சாஸ்திர வாசிச்சவாளுடையதான ஒரு கடினமான பத பிரயோகங்களையே அபியாசம் பண்ணியிருக்காருன்னு பார்த்து தேரவேந்திராண்டவன் மாத்தினார் அவரை. சாஸ்திரம்னா எளிமையா பேசணும், மனசுக்கு எதமான வார்த்தைகளினாலே வேதாந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிக்கணும். நாம் எப்படி சாதாரணமாக விவகாரம் பண்றோமோ அதே மாதிரி விவகார பாஷையிலே வேதாந்தத்தை மனசார தெரிஞ்சின்றாதான் அது நம்முடைய அனுஷ்டானத்துக்கும் வரும்.
பகவான் அகிலேகே பிரத்னி கல்யாணேதான சேதர வஸ்து லட்சண ஜானானந்த ஸ்வரூபா அப்படின்னு இப்படி சம்ஸ்கிருதத்துல பேசிண்டா, அது சம்ஸ்கிருதத்துல பேசிண்டா மனசுல அது ரொம்ப அப்படியே நீரோட மாதிரி அப்படி தெளிவா இன்பமா போகணும்னா அது பெருமாளை அப்படி வசந்து எந்த தோஷமும் இல்லாம ரொம்ப வசந்தவனாய் எல்லா விதமான நல்ல பண்புகளும் நிறைந்தவனாய் நமக்கு ரொம்ப இதமானவனாய் ரொம்ப தித்திப்பாரவனாய் இருப்பான் என்று இந்த சாமானிய பாஷையில தெரிஞ்சுட்டா அது நம்மளுடைய அனுசந்தானத்துக்கும் அது கண்ணிலிருந்து அது நெஞ்சிலிருந்து கண்ணு வர நெஞ்சிலிருந்து கண் வர அந்த உணர்ச்சி வந்து கண்ணுல ஜலம் வரணும். அந்த மாதிரியாக தேரவேந்திராண்டவன் ஆக்கூராண்டவனுக்கு அந்த எளிமையை சொல்லி கொடுத்தாரு. சாஸ்திரம்னா எளிய சாஸ்திரம்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல ரொம்ப ஈடுபட்டு விட்டார் ஆண்டவன். காலக்ஷேபம் கிரந்த சதுஷ்டையும் காலக்ஷேபம் பண்ணார். அங்கேயே பெருமாள் சன்னதியிலே தேப்பெருமாள் சன்னதியிலே பரநியாசம் பண்ணி வச்சார் தேரவேந்திராண்டவன். எப்பவும் பெரிய பெருமாள் சன்னதியிலே அது பக்கத்துல இருக்கிற திவ்யதேசத்துல பெருமாள் இடத்திலே பரநியாசம் பண்ணி வைக்கிற வழக்கமா இருந்தது. அப்புறம் அந்த வழக்கத்தை விட்டுட்டார். ஏன் தெம்பராண்டவன் தான் விட்டுட்டார். ஏன் விட்டாருன்னா ஆலய பிரவேசம் பண்ணினா அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. ஆலய பிரவேசம் பண்ணின கோவில்களிலே போவது ஏதோ அஞ்சலி மாத்திரத்துக்காக போறவா போய்க்கலாம். இருந்தாலும் இவ்வளவு ரொம்ப சாஸ்திரியமான ஆத்ம சமர்ப்பணம் என்கிறதான இந்த ஆத்ம யாகம் இல்லையா, இந்த ஆத்ம யாகம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இடத்துல சாஸ்திரம் ஒத்துக்கலையே, அதனால வேண்டாம்னு சொல்லி தெம்பராண்டவன் அந்த விஷயத்த அப்புறம் விட்டுட்டார். ஆக்கூராண்டவன் பரியந்தம் அநேகமாக சில சந்தர்ப்பங்கள்ல ஆசிரமத்துல ஆராதனை பெருமாள்களிடத்திலயும் பண்ணி வைக்கிறது உண்டுதான். ஆனா அநேகமாக திவ்ய தேசங்கள் பக்கத்துல இருந்தாங்க, திவ்ய தேசங்கள்ல பெருமாள் இடத்திலே பண்ணி வைக்கிறது. இந்த ஆக்கூராண்டவன் அவருக்கு ஆத்ம சமர்ப்பணம் தேவப்பெருமாள் இடத்திலே பண்ணி வச்சார். தேரவேந்திராண்டவனுக்கும் தேவப்பெருமாள் இடத்துல ரொம்ப அபிமானம், ரொம்ப பக்தி. ஆக்கூராண்டவனும் இவரும் அந்த தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவன்றதுனால க்ஷேத்ராதீசனான தேவப்பெருமாள் இடத்துல ரொம்ப அபாரமான ஈடுபாடு. அங்கேயே பரநியாசம் பண்ணிட்டு ஆண்டவனிடத்திலே காலக்ஷேபங்கள் பண்ணினார். காலக்ஷேபம் பண்ணின போது சாதாரணமா நாம் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணச்சு ஆச்சாரியாளிடத்துல ஒரு கிரந்தம் காலக்ஷேபம் பண்றதுக்கே ரொம்ப இழுபறி, ரொம்ப இழுபறி. நமக்கு நேரம் இருக்காது. நேரம் இருந்தாலும் ஒரு முறை காலக்ஷேபம் பண்றதுக்கே ரொம்ப பெரிய பிரயத்தனமா பண்ணிட்டு இருப்போம். இப்போ கிரந்த சதுஷ்டயமும் பண்ணினார், திருப்பியும் பண்ணினார் தேரவேந்திராண்டவன் கிட்ட. தேரவேந்திராண்டவனுடைய திருவாக்க கேட்கறதுக்கு அழுக்காது. ஒவ்வொரு சமயத்திலையும் அனுபவமா இருக்கும். எப்படி ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் நடாதுருமாள் இடத்துல 30 தரம் ஸ்ரீவாஷியம் கேட்டாரோ 30 தரம் காலக்ஷேபம் பண்ணினார் சுவாமி சுத பிரகாசிகாச்சாரியர். அவரோ ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். நடாதுருமாளோ காஞ்சிபுரத்திலேயே குடியிருந்தார். ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு ஆச்சாரியனிடத்திலே காலக்ஷேபம் கேட்கிற இந்த சுவாரஸ்யத்துல ஒரு ஸ்ரீபாஷ்யம்னு ஆரம்பிச்சா எவ்வளவு நாள் ஆகும். அதுவும் அவள்லாம் காலக்ஷேபம் சொல்லணும். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியருக்கு ஆச்சாரிய நடாதுருமாள் காலக்ஷேபம் சொன்னா பாஷ்யக்காரே சொல்றா போல அப்படியாகும் அலசி எடுத்துருவார். அப்படித்தான் வந்திருக்கு ஸ்ருத பிரகாசிகா. அந்த மாதிரி அலசி எடுக்கிற ஆச்சாரியனிடத்துல அனவரதம் 30 முறை கேட்டிருக்காராம். 30 முறை கேட்டுட்டுதான் அப்புறம் சிவபிரகாசிக்கே எழுதினார். அதுபோல அழுக்காம கேட்கறது, அது அழுக்காம கேட்கிற அந்த அது கேட்கிற சுபாவத்தையும் சொல்லணும், சொல்லிக் கொடுக்கிறவாளுடைய பெருமையும் சொல்லணும். தேரவேந்திராண்டவனிடத்துல 5 முறை 4 கிரந்தமும் காலக்ஷேபம் பண்ணினாராம். நடுவுல அவருக்கு காலக்ஷேபம் பண்ண முடியாத இல்லைன்னா வேற சந்தர்ப்பங்கள் வந்ததுன்னா முக்கியமா ஆக்கூராண்டவன் சோழிங்கபுரத்துலதான் அவருடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருந்தார். ஆக்கூரை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்துல இருந்தார், காலக்ஷேபம் பண்ணினார் என்று சொன்னாலும் அவருடைய ஜீவனம்னு பார்த்தா சோழிங்கபுரத்துல. அந்த சோழிங்கபுரத்துல அங்க ரொம்ப பெரிய ஒரு தனிகர் ஒருத்தர், ரொம்ப விசுவாசி. அவர் ஆண்டவனிடத்துல ரொம்ப விசுவாசம். ஆக்கூர் ஆண்டவனுடையதான திருவடிவாரத்துல அவருக்கு ரொம்ப விசுவாசம். அதனால சோழிங்கபுரத்துல வேலை பண்ணி அவரை கொண்டு பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம் இது மாதிரியான பிரவச்சனங்கள்லாம்
விடாம ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து அவர் ஆதரிச்சுட்டு இருந்தா சிவலிங்கபுரத்துல. அது சுவாமியும் அந்த தேரேந்துராண்டனுடைய திருவடி வாரத்துல கேட்ட விஷயங்களையும் சேர்த்து ஸ்வயமும் ரொம்ப சுவானுபவம் உள்ளவர். ஆக்கூராண்டவன் விஷயத்துல அந்த கிரந்தங்களை வாசிக்கிறது ரொம்ப சுவானுபவம். எவ்வளவு வசந்த விஷயங்களை சொல்றது கிரந்தங்கள். அவ்வளவு மகாத்மாக்களா இருந்து அவ தங்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சிருக்கா. சாட்சாத்து பெருமாளை பார்த்த போது அவளுக்கு என்ன உணர்ச்சி வந்ததோ அந்த உணர்ச்சிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுதானே ராமாயணம் மகாபாரதம் பாகவதம்லாம் அது பகவான நேரடியா பார்த்தவா, அந்தந்த அவதார திசையிலே பார்த்து அனுபவிச்சவா. அந்த அனுபவத்தை அப்படியே தன்னுடைய மனசிலிருந்து கொட்டின பதம் எழுதி வச்சிருக்க. நிவாச விக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஆஸ்தானாம் சம்சேஷைவா யசஸ்ச ஏகபாஜனம். ராமனுடைய கல்யாண கூடங்களை வால்மீகி பகவான் எப்படி கண்ணுல நீர் முட்டிந்து வந்து அந்த ஆனந்தத்தை கண்ணிலிருந்து எப்படி ஜலம் கொட்டுமோ அதுபோல வாக்கிலிருந்து வார்த்தைகளா அத பதமா எழுதி வச்சிருக்காரு ஸ்லோகங்களா. அதனால அந்த அனுபவம் எல்லாம் அந்தந்த காலத்திலே அவாவா பிரத்யமா பார்த்து பெருமாளை சேவிச்சு அனுபவிச்சு எழுதின வார்த்தைகளான அப்படின்னாலே அதுல இருக்கிற ஆழம் ரொம்ப அதிகம். அந்த ஆழத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும், நல்ல ஞானம் வேணும், ஆச்சாரிய அனுகிரகம் வேணும். பெருமாள் நமக்கு அப்பேற்பட்டதான சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆக்கூராண்டவனுக்கு அது நிறைய இருந்தது. அதனால அந்த கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப சுவானுபவமாகவும் ரொம்ப யுக்தி பூர்வமாகவும் பல விஷயங்கள்ல அதுக்கு விளக்கம் தேவையா இருந்த போது அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அழகழகா சொல்லி ஆகும். ஆக்கூராண்டவன் இவர் திருக்குணந்தாண்டவன் உபன்யாசத்திலே ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் சாதிச்சாகும். அதுல நிறைய அபூர்வமான விஷயங்கள்னு சொல்ற விஷயங்கள்லாம் அது ஆக்கூராண்டவன் திருவாக்கிலிருந்து கேட்டது. ரவீந்திராண்டன் திருவாக்கிலிருந்து கேட்டா போல ஆக்கூராண்டவன் திருவாக்கிலிருந்து கேட்டது. அதனால நாம இப்போ ஆச்சாரிய ராமாமிர்தம் ரங்கநாத பாதுகையில எழுதிட்டு இருக்கேன். அதனால அதுல நிறைய அபூர்வ விஷயங்கள்லாம் படிக்கிறோம். அபூர்வ விஷயங்கள் பலவும் ஆக்கூராண்டவன் சாதிச்ச விஷயம். ரவீந்திராண்டவன் சாதிச்ச விஷயங்களையும் நிறைய உண்டு. நம்மாண்டவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணி கொண்டு அது நடுவுல கிடைச்ச காலங்களில சோழிங்கபுரத்திலே ஜீவனத்தை பண்ணி கொண்டு எழுந்திருந்தார் சுவாமி. இருக்குச்சே ஒரு நாள் நம்மாண்டவன் அவரை கூட்டு பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியாச்சு. பிரபத்தி பிரயோகம் என்பது சரணாகதியை எப்படி பண்றது, எப்படி பண்ணி வைக்கிறதுன்றது உபதேசம். அது அடுத்த ஆச்சாரியரா வரக்கூடியவாள் என்று மனசுல பட்டு அவளுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணி வைப்பா. அப்படி உபதேசம் பண்ணி வைக்கச்சே ஒரு 2-3 பேரை உபதேசம் பண்ணி கூட பண்ணி வைக்கிற வழக்கம்தான். இவாள் பின்னாடி ஆச்சாரியாளா வரக்கூடும் என்றதான ஒரு உத்தேசத்திலே பண்ணி வைக்கிறது. ஆக்கூராண்டவனுக்கு பூர்வத்திலே பிரபத்தி பிரயோகத்தை நம்மாண்டவன் ரொம்ப ஹிதமாக ரொம்ப பிரியமாக பண்ணி வச்சாச்சு. அப்படி பண்ணி வச்சாவிட்டுதான் அப்பப்போ நிர்பந்தம் பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி அடுத்த ஆச்சாரியரா ஆசிரமத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவன். ஆனா அப்ப கேட்கல. அவர் 23 சாத்துர்மாசியம் ஆச்சு பேரந்தூர் ஆண்டவனுக்கு. திடீர்னு திருநாட்டுக்கு வெளியிட்டார். அப்புறம் தான் மற்றவாள்லாம் சேர்ந்து இவரை பிரார்த்திச்சு ஆக்கூர் ஆண்டவனும் ஐயோ ஆச்சாரியன் உத்தரவு கொடுத்தாரே, அவர் நமக்கு எத்தனை பண்ணி கொடுத்தாரு, எத்தனை உபதேசம் பண்ணார், அவருடைய வார்த்தையை கேட்காம போனமேன்னு அவரும் ரொம்ப வருத்தப்பட்டு உடனே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டாச்சு. ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டாவிட்டு ரவீந்திராண்டவன் எப்படி ரொம்ப நியம நிஷ்டையோட அதே சமயம் எப்படி ரொம்ப பூத சூரத்தாக இருந்து கொண்டு ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணினாரோ அதே போல ஆக்கூராண்டவனும் அதே போலயே நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஆச்சாரியனை இழந்துட்டோம் என்று ஒரு துக்கம் இருந்தாலும் அந்த ஆச்சாரியர் காட்டி கொடுத்த இன்னொரு ஆச்சாரியர் இந்த ஸ்தானத்துக்கு வந்து சம்பிரதாய சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. அதே போலயே சிஷ்யாள் வந்து ஆசிரியச்சுட்டு இருந்தா ஆசிரம சம்பிரதாயம் சிஷ்ய சமிருத்தியோட மேல அபிவிருத்தி ஆயிட்டு இருந்தது. ஆயிட்டு இருக்குச்சே ஆக்கூர் ஆண்டவனுக்கு ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து இங்கேயே எல்லா சிஷ்யாலையும் வரணும்னு பெரியாண்டவன் மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சின்ன ஆண்டவனும் சஞ்சாரம் பண்ணினார், சேரந்தூராண்டவனும் சஞ்சாரம் பண்ணினார். நாமும் இனிமேல் சஞ்சாரம் பண்ணணும். பெரியவாள்லாம் சஞ்சாரம் பண்ணியிருக்கா,
திருக்குழந்தை தேசிகன் உள்பட வழுத்தூராண்டவன் உள்பட எல்லா மகான்களும் சக்தி இருக்கிட்டே சஞ்சாரம் பண்ணியிருக்கா. அதனாலே நாமும் சஞ்சாரம் பண்ணணும்னு 1932 அப்பவே கொஞ்ச நாள் சில மாதங்களுக்கெல்லாம் பிறகு சஞ்சாரம் பண்ணணும்னு புறப்பட்டாச்சு. ஆக்கூராண்டவனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. நாம் திருக்குழந்தாண்டவனை அனுபவிச்சோம். திருக்குழந்தாண்டவன் பாரத தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணாருன்னு எவ்வளவு ரொம்ப பெருமையா இருக்கோ, அதே போல ஆக்கூராண்டவரும் பாரத தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணல, அவ்வளவு தூரம் பண்ண முடியல. ஆனா ரொம்ப வருஷம் விடாம அடுத்தடுத்து நிறைய சஞ்சாரம் பண்ணினார். அது தமிழ்நாடு பூராவும் ஒரு முறைக்கு இருமுறையா பல க்ஷேத்திரங்கள் சேது பரியந்தமாக, அதே போல வடதேக்கு திருமலை பரியந்தமாக சஞ்சாரம் விடாம பண்ணினார். அதுவும் இல்லாம அந்த சோசலையார் அவ ஆக்கூராண்டவனிடத்திலே விசுவாசமா இருந்து ஆக்கூராண்டவன் சோசனைக்கு வேலை வேணும்னு ஆக்கூராண்டவனை சோசனை வரைக்கும் வேலை பண்ணினா, அந்த மாதிரி வேலை பண்ணியதுல ரொம்ப முக்கியமான பொறுப்பு மைசூர் ஆண்டவனுக்கு. அது மைசூர் ஆண்டவன் சரித்திரம் வரைச்சே சொல்றேன். அது ரொம்ப சஞ்சாரம் பண்ணச்சே அந்த காலத்துல இருந்த சிரமங்கள் எதையும் பொருட்படுத்துறதே கிடையாது. சஞ்சாரம் என்பது ஒவ்வொரு இடமா போய், அதுவும் பாத சஞ்சாரம் தான். பாத சஞ்சாரத்திலே ஆச்சாரியால ஆராதனை பண்ணிக்கொண்டு அப்பொழுது 6 பாதுகைகள் 6 பாதைகளை ஆராதனை பண்ணிக்கொண்டு எழுந்தருள் இருக்கணும். விசேஷமா பண்ணிட்டு இருந்தா. வழுத்தூராண்டவன், திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், பெரியாண்டவன், கடந்தேத்தி ஆண்டவன், சின்னாண்டவன், தேர்ந்தூராண்டவன், கடந்தேத்தியா 6 பாதுகைகள் 6 பாதுகாராதனம் விடாம பண்ணிட்டு இருந்தார். பாதுகாராதனம் பண்ணிட்டு சஞ்சாரம். அந்த பாதுகைகளை அது பூர்ணமான பக்தியோட தேரேந்தூராண்டவன் போலயே ரொம்ப விசுவாசமா பக்தியோட ஆராதனை பண்ணிக்கொண்டு சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு எல்லா க்ஷேத்திரங்களிலேயும் கொஞ்ச நாள் இருப்பார். அந்த கேள்வி இருக்குச்சே அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல காலக்ஷேபம் சாதிக்கிற வழக்கம். காலக்ஷேபம் சாதிக்காம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. தேரேந்திராண்டவனாகட்டும், ஆக்கூராண்டவனாகட்டும், செம்மறையாண்டவனாகட்டும், திருக்குழந்தாண்டவனாகட்டும் கூட ஒருத்தரும் காலக்ஷேபம் பண்ணாமல் ஒரு நாள் கூட போகாது. காலக்ஷேபம்ன்றது திருவாராதனம் போல, அது உபாதான காலத்துல திருவாராதனம் போல காலக்ஷேபமானது பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது. காலக்ஷேபம் பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது. எப்படி திருவாராதனம் பகவத் அனுபவமோ, சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்றது கூட பகவானுடைய பிரசாதத்தை சிஷ்யாளுக்கு கொடுக்கிறோமோ என்றதான அனுபவமோ, அதுபோல பூர்வாச்சாரிய கிரந்த காலக்ஷேபமும் பகவத் அனுபவமாயும் பகவத் ஆராதனமாயும் நமக்கு திருப்பியும் நாம ஏற்கனவே வாசிச்ச விஷயங்களை ஒரு நிஷ்ட வரக்கூடியதாக இருப்பதனால, எப்படி வாசிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல காலக்ஷேபம் சொல்றதும் முக்கியம். அதனால அந்த சுகத்தை ஒரு நாளும் அவ இழக்கிறதுக்கு தயாரா இருந்ததில்லை. காலக்ஷேபம் சொல்லலைன்னா ஏதோ விரிச்சுன்னு ஏதோ ரொம்ப எழுந்துட்டா மாதிரி இருக்கும். அது பூர்வாச்சாரியாளுடைய வழக்கம். அதனால 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் அதே விஷயம்தான். அதனால எத்தனை பேர் வரா என்று பார்க்க மாட்டா. இது காலக்ஷேபம் நம்முடைய கிருத்தியம். நித்தியானுஷ்டானம் போலத்தான் நித்தியானுஷ்டானத்துல காலக்ஷேமமும் ஒரு அங்கம். சேர்ந்து அந்த ஆசையோட காலக்ஷேபம் பண்ணுவார். ஆக்கூராண்டவன் அனவரதம் காலக்ஷேபம் சாதிச்சாகும். ராமாயண காலக்ஷேபம் உள்பட காலக்ஷேபம் சாதிச்சாகும். ஆக்கூராண்டவன் ராமாயணத்தை சொல்றச்சே அந்த அனுபவம் ரொம்ப கலங்கி கண்ணீர் கலங்கி அந்த ராமானுபவத்திலே ஆக்கூராண்டவன் ரொம்ப ஆழ்ந்தவர். அதனால அந்த பக்தியினுடைய பிரசாதம் அதை அனுபவிக்க கூடியதான ஒரு கொடுப்பனை ஆண்டவனோட இருந்தவாளுக்கு ரொம்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லுவா. ஆக்கூராண்டவன் இப்படி காலக்ஷேபம் சாதிச்சுன்றான். அதனால ஒரு இடத்துக்கு எழுதினா காலக்ஷேபம் பண்ணிட்டு அந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும் என்று ஒரு உத்தேசம். அதனால எந்த இடத்துல காலக்ஷேபத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல கொஞ்ச காலம் எழுதி இருந்தாகும். அதே போல எந்த இடத்துல அந்த பெருமாள் இன்னும் கொஞ்ச நாள் சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் எழுதி இருந்தாகும். எந்த இடத்துல சிஷ்யாள் ரொம்பவும் பிரார்த்திச்சு இன்னும் சில நாட்கள் இருக்கணும்னு ரொம்ப பிரார்த்திக்கிறாளோ அந்த இடத்துல எழுதி இருந்தாகும். அப்படி சமயத்துக்கு தகுந்தா போல சஞ்சாரம்.
அது சஞ்சாரம் பண்ணி கொண்டு தமிழ்நாடு பூரா விடாம கிராமம் கிராமமா எழுதியாச்சு. எல்லாம் இந்த மாதிரி ஒன்றும் வெயில் பார்க்கல, குளிர் பார்க்கல, இடத்து வசதி பார்க்கல. ஒவ்வொரு இடத்துல போனா ஒவ்வொரு வசதி இருக்கும், ஒவ்வொரு வசதி பார்க்கல. ஆகாரத்துக்கு சௌக்கியம் இல்லை. ஆச்சாரியாளுக்கு ஒரு வேளைதான் ஆகாரம்னா, கூட வந்தவாளுக்கு 2 வேளை ஆகாரம் வேணுமோ இல்லையோ. அவ கூட வந்தவாளும் ஆச்சாரியாள் போலே தியாகிகள். அவளும் தங்களுடைய குடும்பத்துடைய பொறுப்புகள் எல்லாம் மறந்து அதெல்லாம் பெருமாள் சம்ரட்சிக்கிறார் என்று பெருமாளுடைய திருவடிவாரத்திலே வச்சுட்டு ஆச்சாரியாளுடைய கூட தானும் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப பரித்தியாகமான வாழ்க்கை, ரொம்ப பரித்தியாகமான ஜீவனம். எல்லாம் ஆச்சாரியனுக்கு நாம் இருந்தா தானே சம்பிரதாயத்துக்கு ஒரு சகாயம். ஆச்சாரியர் கைங்கரிய நமக்கு ஸ்வரூபம் இல்லையா? ஆச்சாரியரை விட்டுட்டு எங்கேயோ போய் வாழறது என்ன? அதை விட எங்க வாழ்ந்தாலும் ஆச்சாரியன் கிட்டே வாழ்ந்து கொண்டு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி கொண்டு ஆச்சாரியருக்கு ஒரு உபதிரவம் கொடுக்காம, அவருக்கு நம்மாலே பாரம் என்கிறதான சிரமத்தை கொடுக்காம அப்படி அப்படி கைங்கரிய போறாள். அதனால தான் ஆச்சாரியரோட இருந்தா ஆச்சாரியருக்கு ஒத்தாசையை ஒழிய ஆச்சாரியராலே நமக்கு ஜீவனம் என்று இல்லாம நாமாலே ஆச்சாரியருக்கு ஒரு ஒத்தாசை, சம்பிரதாயத்துக்கு ஒரு ஒத்தாசை என்று கைங்கரியம் பண்ணி கொண்டு அவள்லாம் ஆச்சாரியாளோட சஞ்சாரம் பண்ணினா. அப்படி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஏகாந்தமான மனசுத்தியான ஆத்ம சுத்தியை தரக்கூடியதான நிகழ்ச்சிகள். அப்பேற்பட்டவாள்லாம் இருந்துதான் ஆண்டவன் ஆசிரமத்தை வளர்த்திருக்கா. ஆச்சாரியரோட ஆண்டவனோட சஞ்சாரம் பண்ணா ஆண்டவன் விறுவிறுன்னு சஞ்சாரம். ஆக்கூர் ஆண்டவன் பேரவந்தூர் ஆண்டவனாவது ஒரு இடத்துல போனா 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம்லாம் கூட தங்கியிருக்கார். ஆனா ஆக்கூர் ஆண்டவன் அப்படி கிடையாது. போனா 2 மாசம் 1 மாசம் 10 நாள் 3 மாசம் 4 மாசம் அந்த கிரந்தத்தை காலக்ஷேபம் சாதிச்சு முடிக்கிற வரைக்கும் அடுத்தது கிளம்பிடுவார். அந்த மாதிரியான விறுவிறுன்னு சஞ்சாரம். அதனால ரொம்ப ஊருக்கு எழுதியாச்சு. அப்படியே எழுதிக்க சேர்த்தான் திருக்குழந்தைக்கும் எழுதியாச்சு. திருக்குழந்தைக்கு எழுச்சேன். அங்க கொஞ்ச காலம் இருந்தாச்சு. திருக்குழந்தேசிகன் அபிமானிச்சு ஸ்தலம் வழுத்தூர் ஆண்டவன் ரொம்ப காலம் அங்கேயே எழுதிருந்த ஸ்தலம். அதனால திருக்குழந்தையில ரொம்ப அபிமானம். சிஷ்யாலும் ரொம்ப அதிகம். வடகல திவ்யதேசமா இருந்து நிறைய சிஷ்யாளுக்கு அங்கேயே இருந்து எப்படி தொண்ட மண்டலத்துக்கு காஞ்சிபுரம் என்பது வடகலையாருக்கு ஒரு பெரிய நிறைய பேர் இருந்த க்ஷேத்திரமாம், பெரிய சுவாமிகள்லாம் இருந்த க்ஷேத்திரம், அனுஷ்டாத்தாக்கள் அந்த வேதத்துக்களா. அது மாதிரி அந்த காலத்துல தெற்கு பக்கம்னு பார்த்தான்னா திருக்குடந்தை அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப வடகலையாருக்குலாம் ரொம்ப சாய்காலான க்ஷேத்திரம். அதனால அந்த க்ஷேத்திரத்திலே பெரிவாள் இருக்க ஆசைப்படுவா. ஆக்கூர் ஆண்டவனும் அங்க கொஞ்சம் இருந்தாச்சு. அப்ப இருந்த போதுதான் திருக்குடந்த ஆண்டவன் பூர்வாசிரமத்துல அங்க ஆக்கூர் ஆண்டவனிடத்துல அன்வயிச்சாச்சு. காலக்ஷேபங்களும் பண்ணியாச்சு, வரண்யாதமும் பண்ணிட்டாச்சு. இப்படி சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு நிறைய க்ஷேத்திரங்கள் கிராமங்களா இருந்தா கூட சில நாள் அங்க தள்ளி ஆகும். தில்லஸ்தானம், ராயம்பேட்டை இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட அப்படியே தள்ளி இருந்தா, அப்படியே அங்கங்க வெளியே இருந்தாச்சு. அப்புறம் தேரவந்தூர் வெளியாச்சு, ஆழ்வார் திருநகரி கூட வெளியாச்சு. தேரவந்தூர் மங்களாசாசனம், நாகப்பட்டினம், முக்கியமா பாப்பா கோவில்னு ஒரு ஊர் அந்த காலத்துல. பாப்பா கோவில்ன்றது ஆழ்வார் திருநகரின்னு அடியேன்னு சொன்னது இது திருவாலி திருநகரிலையும் கொஞ்ச நாள் வெளியிருந்தாச்சு. தேரவந்தூர்லயும் வெளியிருந்தாச்சு. இங்க பாப்பா கோவில் இந்த நாகப்பட்டினம் சமீபத்துல அந்த ஊர்ல அவருக்கு ரொம்ப ஒரு பிடிப்பு அதிகம். அந்த ஊர்ல இருந்தாச்சு. அங்க பெருமாளுக்கு நிறைய உபயங்கள்லாம் சமர்ப்பிச்சாச்சு. பெருமாளுக்கு கவச்சம் சமர்ப்பிச்சாச்சு. அப்படியே பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் கீழையூர், சாக்க, முளச்சேரி இந்த மாதிரியான கிராமங்கள், அப்புறம் விளக்கொடின்றதான கிராமம் எல்லாம் சஞ்சாரம். அந்த ஆண்டவன் அவ்வளவு விசுவாசமாக ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாளை சேவிச்சு ரொம்ப ஈடுபட்டு எப்படி கலியன் விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணி திவ்ய தேசத்து பெருமாள் ஆக்கினாரோ அதுபோல ஆக்கூர் ஆண்டவன் நிறைய கிராமங்களுக்கு எழுதி அக்ரஹாரங்கள்ல இருக்கிற பெருமாளிடத்துல விசுவாசமா அங்கங்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு அக்ரஹாரமா இருந்தாலும் பகவானுடையது சாநித்தியம், அதுல என்ன குறைச்சல். அதனால ரொம்ப விசுவாசமாக அக்ரஹாரத்து பெருமாள் எல்லாம் கூட ஆசையா மங்களாசாசனம் பண்ணிட்டு வெளியாச்சு. இதே போல திருக்குழந்த ஆண்டவரும் 100கணக்கான அக்ரஹார கோவில் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியாச்சு.
வடுவூருக்கு வெள்ளியாச்சு. வடுவூர்ல வடுவூர் ஆசிரமத்துக்கு ரொம்ப அபிமானமான ஊரு. ஆண்டவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு சேவிச்ச ஊர். அந்த வடுவூர் கஷேத்திரத்துல பெருமாளுக்கு லட்சார்ச்சனை பண்ணி, கோயில் ஆழ்வாருக்கு விசேஷமான திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி வச்சு, பெருமாளுக்கு நிறைய பீதாமரங்கள்லாம் சமர்ப்பிச்சு, ரொம்ப நிறைய திரவியங்கள் சமர்ப்பிச்சு வடுவூர்ல ராமனை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தாச்சு. ஏன்னா இந்த ராமன்னாலே அது எப்படி வால்மீகி பகவான் போல ராமன்னாலே உடனே நம்ம ராமன் இல்லையா என்று ஆசைப்படக்கூடிய சுவாவம். எப்பவும் ஆச்சாரியாருடைய கைங்கரியத்தை திருநட்சத்திரங்களை ரொம்ப விசேஷமா நடத்தி ஆகும். பெரிய சேரவிந்தூர் ஆண்டவன் காலத்திலிருந்தே திருநட்சத்திரங்கள் என்ன பண்றதுன்னு வந்தது. அது அப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் காலத்துல இன்னும் ஆச்சாரியாருடைய திருநட்சத்திரம் கைங்கரியங்களை விசேஷமா பண்றது நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு விசேஷ ஒரு வைபவம் போல ஆக்கினார் ஆக்கூர் ஆண்டவன். அப்புறம் முடிகள் இருக்குச்சு. அப்புறம் வெண்ணாத்தங்கரையில வெள்ளிருந்தார் ஆக்கூர் ஆண்டவன். வெண்ணாத்தங்கரையில ஒரு வருஷம் வெள்ளி இருந்தாச்சு. வெண்ணாத்தங்கரையில நீலமேக பெருமாள் நதியில ரொம்ப பக்தி. நீல பெருமாள் ஆக்கூர் ஆண்டவனுக்கு ஸ்வப்னம் கூட சாதிச்சார்னு சொல்லுவா. அங்க துவஜஸ்தம்பம் பண்ணணும் என்று நியமிச்சாராம். அதே போல துவஜஸ்தம்பம் பண்ணி அங்க பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார் ஆக்கூர் ஆண்டவன். நீலமேக பெருமாள் சொன்னதிலே துவஜஸ்தம்ப நிர்மாணம் ஆக்கூர் ஆண்டவன் பண்ணினது. அங்கேயே எழுந்திருந்து ஒரு வருஷம் எழுந்திருந்தார். வெண்ணாத்தங்கரை என்பது சுவாமி தேசிகன் காலத்திலிருந்தே நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப பலமான க்ஷேத்திரமா இருந்தது. இப்பதான் வெண்ணாத்தங்கரையில ரொம்ப மனுஷன் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டா, அதனால அவ்வளவு பிரதிஷ்டை இல்லை இப்போ. ஆனா பூர்வத்துல ரொம்ப பிரதிஷ்டை, தேசிகன் காலத்துல ரொம்ப பிரதிஷ்டையா இருந்தது. அதை விட தேசிகனுடைய திருக்குமாரருக்கு வெண்ணாத்தங்கரையில 100க்கு 100 ஃபுல் சப்போர்ட். ரொம்ப வருஷம் அங்க யாகமே பண்ணியிருக்கார் சுவாமி குமார். வெண்ணாத்தங்கரையில யாகமே பண்ணியிருக்கார். அது மாதிரியாக வெண்ணாத்தங்கரைன்றது ரொம்ப அனுகூலமான க்ஷேத்திரமா இருந்தது. அங்க வெண்ணாத்தங்கரை நீலமேக பெருமாள் சொன்னதில அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே அது வடகலையாருடைய டிஸ்ட்ரிக்ட். அது அந்த மாதிரியான ஒரு சகாயம்லாம் இருந்தது ஒரு காலத்துல. அதனால தான் அங்க துவஜஸ்தம்பம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதே போல அந்த அரியக்குடின்னு இருக்கு வெங்கடேச பெருமாள் சன்னதி. ரொம்ப செட்டியார்கள்லாம் ரொம்ப கொண்டாடுற ஊர் அது. அரியக்குடி தேசத்துல பெருமாள் திருவேங்கடமுடையான் அவர் ரொம்ப வரப்பிரசாதின்னு சொல்லுவா. அவள் ரொம்ப பேர் ஆஸ்திகாள் அங்க. அந்த ஆஸ்திகாள் அதுவும் விசேஷமா முனித்திரயத்தை ரொம்ப கொண்டாடுற ஆஸ்திகாள் அங்க ரொம்ப அதிகம் அரியக்குடியில. அரியக்குடியில திருவேங்கடமுடையான் தானே அங்க வந்து அவரே கேட்டுன்னு அங்க வந்தாருன்னு சொல்லுவா. அந்த அரியக்குடியில அந்த பக்கத்துல இருக்கிற செட்டியார்கள் அவள்லாம் வருஷா வருஷம் காணிக்க திருவேங்கடமுடியானுக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம். திருவேங்கடமுடியானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கட்டி எடுத்துட்டு போவா. பணத்தை கட்டி எடுத்துட்டு போனா அப்பெல்லாம் அந்த பிராந்தியங்கள்ல திருட்டு பயமும் அதிகம். கள்ளர் ஜாதியே இருந்தது அந்த பக்கங்கள்ல. திருட்டு பயம் அதிகம். அதனால அநேகமா திருடு போயிடும். அவளுக்கு ரொம்ப கஷ்டம். வழிப்பறி பண்ணி கொள்ளர்கள்லாம் எடுத்துட்டு போயிடுறான்றதுனால ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சு எடுத்துட்டு போனா இப்படி வழிப்பறி ஆகி போறதுன்னு மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ ஒரு பக்தருடைய சொப்னத்துல திருவேங்கடமுடையான் வந்து, நான் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம், நான் அரியக்குடியிலேயே வாங்கிக்கிறேன், எனக்கு அங்க சந்நிதி கட்டுங்கோ அப்படின்னு நியமிச்சாராம். அதனால அங்க சந்நிதி கட்டினா அங்க திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தினால அவருடைய வரப்பிரசாதத்தினால ரொம்ப விசேஷமா சன்னதி இன்னைக்குமே ரொம்ப நன்னா தான் இருக்கு. அங்க கூட அந்த மூலகருடன் ஒரு இடம் இருக்கு. அங்க மூலகருடன்னு பிராகாரத்துல உச்சிலே இருக்கிற கருடன் இன்னும் வரப்பிரசாதியா இருக்காருன்னு ரொம்ப விசுவாசமா அந்த கஷேத்திரத்துல சுத்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப பக்தியோட சேவிக்கிற கோவில் அது. அந்த ஊர்ல இருந்த நிறைய பேர் அப்ப நல்ல வசதியோட இருந்ததுனாலையும் ஆச்சாரிய பக்தியோட இருந்ததுனாலையும் நிறைய பெரியவாள் அந்த இடத்துல சாதுர்மாசியமே பிரார்த்திச்சிருக்கா. அரியக்குடியில சாதுர்மாசியமே பிரார்த்திச்சிருக்கா. ஒழியானந்த சுவாமி முதலானவாள்லாம் கூட அந்த ஊர்ல அரியக்குடியில சாதுர்மாசியம் பண்ணியிருக்கான்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி பெரியவாள் டங்கரிக்கோட்டை சுவாமியிலேருந்து நிறைய பேர் வரிசையாக அரியக்குடியில தங்கி இருந்திருக்காருன்னு கேள்வி உண்டு. அந்த ஊர்ல
நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த பக்தர்கள் அதிகம் இருந்தான்றதுனால அங்க அரியக்குடியிலே ஆண்டவன் ரொம்ப சில காலம் வெளி இருந்தாச்சு. அது அங்க இருக்குச்சேதான் ஆண்டவனுக்கு கொஞ்சம் திருமேனி பாங்கு இல்லாம போச்சு. சிஷ்யாள் திருவேங்கட முடியானுக்கு அங்க லட்சார்ச்சனை சமர்ப்பிச்சா ஆண்டவன் திருமேனி திருப்பியும் நன்னா ஆகணும்னு. அந்த அனுகிரகத்தினாலே திருப்பியும் திருமேனி பாங்காயி மேற்கொண்டு சஞ்சாரத்தெல்லாம் பண்ணிட்டு சேது வரைக்கும் வெள்ளியாச்சு. சேதுவுக்கு திரும்பியும் புதுக்கோட்டை வழியா அப்படியே சஞ்சாரம் தான். ஆண்டவன் சஞ்சாரம் காலக்ஷேபம் சம்பிரதாயத்துக்கு ஆண்டவன் சம்பிரதாயத்தை ஆண்டவன் தான் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்றது என்னவோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு எழுந்தாச்சு. அது திருவாராதனம், காலக்ஷேபம், சஞ்சாரம், சிஷ்யாளுக்கு சமாசேனம், உபரண்யாசம், இதே காரியம்தான். வேற எந்த விதமான எதுவும் வேற எந்த காரியமும் கிடையாது. ஆச்சாரியாள்னா எப்படி எழுதிருப்பாளோ அந்த மாதிரியாக ஆச்சாரியனா எழுதிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு நவ திருப்பதி எல்லாம் எழுதியாச்சு. விசேஷமா ஆழ்வாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணியாச்சு. அப்படியே சஞ்சாரம் பண்ணி கொண்டு காஞ்சிபுரத்துக்கு எழுதியாச்சு. காஞ்சிபுரத்துக்கு ஆசிரம ஸ்வீகாரமானதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் வாட்டி காஞ்சிபுரத்துக்கு வர. காஞ்சிபுரத்துல தானே தேவேந்திர ஆண்டவன் கிட்ட அத்தனை காலக்ஷேபம் பண்ணினார். காஞ்சிபுரம் பாதுகாசிரமத்துல அங்க தேவேந்திர ஆண்டவன் பிருந்தாவனம் அப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு. அவ ஏற்பாடு பண்ணி சன்னதி கட்டி தேவேந்திர ஆண்டவனை பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. ஆனா அது வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு ஏழ முடியல. இப்படியே சஞ்சாரங்கள்லாம் பண்ணிட்டு சேத்துக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சஞ்சாரமா காஞ்சிபுரத்துக்கு வெள்ளி அது ஆசிரமத்துக்கு வெள்ளின போது அது ஆக்கூராண்டவன் தேரவந்தூராண்டவன் பிருந்தாவனத்திலே மகானுபாவாம் ஆனுபாவாம் ஆனுபாவான்னு அதே கண்ணும் கண்ணீருமா அந்த பிருந்தாவனத்துல விழுந்து விழுந்து சேவிச்ச போது ஆச்சாரியராய் இருந்து அந்த ஆச்சாரியராய் இருந்த ஸ்தானத்திலே தேரவந்தூராண்டவன் இருந்த பெருமையெல்லாம் தான் ஆச்சாரியராய் இருந்தா விட்டு அந்த அனுபவம் ரொம்ப எப்பேற்பட்ட பொறுப்பு, எப்பேற்பட்ட ஸ்தானம், எத்தனை யோகியதை வேணும், எவ்வளவு பெரியவாள் இருந்த இடம், எப்படியாக்கும் ஒரு பாஷ்யக்காரரும் தேசிகன் நிர்வகித்த சம்பிரதாயத்தை ஆச்சாரியராயிருந்து பெரியாண்டவன் மாதிரி எப்படி காப்பாத்திட்டு இருந்தார் என்று அதெல்லாம் அவருக்கு அப்போ தான் அந்த ஸ்தானத்துக்கு வந்தா விட்டு ரொம்ப மனசுல பட்டு போச்சு. அந்த மனசுல பட்டு போய் எந்த மாதிரியான தேர்வேந்திராண்டவன், எந்த மாதிரியான தேர்வேந்திராண்டவன் எப்படி இந்த சந்தர்ப்பங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடத்தினார்னு மனசுல பட்டு அது நேரடியா அந்த பிருந்தாவனத்துல கீழே ஆண்டவன் திருமேனி உள்ள இருக்கு. பிருந்தாவனத்திலே மேல பிரதிஷ்டை பண்ணி வச்சு அவருக்கு திருவாராதனை நடக்கிற அந்த சந்நிதியிலே போய் கதறி கதறி எப்படியாக்கும் ஒரு அப்பா கிட்ட ஒரு குழந்தை போய் நின்று கதறுமோ அது போல அவ்வளவு. ஏன்னா இத்தனை சிஷ்யாளுடைய ஆத்மாக்களை சமரட்சிக்க வேண்டியதான பொறுப்பு எத்தனை பெரிய மலையை தூக்குற பொறுப்பா செய்யுது. அதுக்காக எவ்வளவு மனசுத்தி வேணும், எவ்வளவு ஞானம் வேணும், எவ்வளவு பொறுப்பு வேணும், எவ்வளவு பக்தி வேணும், அத்தனையும் சுமந்துண்டு எவ்வளவு ஆச்சாரத்தோட சுத்தமான அனுஷ்டானத்தோட எத்தனை பொறுப்பை இப்ப தாங்கிட்டு ஆச்சாரியரா இருந்து ஆச்சாரியாலாம் நமக்கு எப்படியெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சிருக்கான்றத தாக்கூராண்டவன் தான் அதை அனுட்டிச்சு பார்த்த போது தெரிஞ்சுது. அத்தனை பொறுப்பு அந்த பாரத்தை எல்லாம் உங்க தேரவேந்திராண்டவனை பார்த்த போது எப்படியாக்கும் ஒரு குழந்தையானது தன்னுடைய உள்ளத்திற்கு சின்ன குழந்தையானது அப்பாவை பார்த்தான்னா அப்பா கிட்ட சொல்லணும்னு எப்படி அப்பா 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 எப்படி அந்த மாதிரியாக்கும் மகானுபாவாம் மகானுபாவாம் மகானுபாவான்னு விழுந்து கண்ணும் கண்ணீருமா சேவிச்சு கதறினாராம். அது கூட இருந்தவாள்லாம் பார்த்து அப்படி அழுதாளாம், கேவி கேவி அழுதாளாம். ஆச்சாரியன்னு சேவிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஆச்சாரிய பக்தியும் ஆச்சாருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சு அதுவும் தானும் ஆச்சாரியரா இருக்கச்சே அப்படி விழுந்து சேவிச்சுத எப்படியாக்கும் ஒரு குழந்தையாக்கும் அம்மா கிட்ட போனான்னா அம்மா அம்மா அப்பா அம்மான்னு அம்மா தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டி தீர்க்குமோ அது போல அப்படியாக்கும் அவர். அதை சொல்லச்சே எப்படி சொல்லுவார்னா பாதவ் அப்பிராபிய பரதா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சித்திரகூடத்துல பெருமாள் திருவடியில போய் விழணும்னு வரதாழ்வான் எப்படி கதறிண்டு போனார் சித்திரகூட பர்வதத்து மேல கதறிண்டு போச்சே எங்க என் பிரபு எங்க என் பிரபு எங்க என் பிரபுன்னு கதறிண்டு போய் அந்த பெருமாளை அங்க தூரத்துல அப்படி திருமேனி தெரிஞ்ச உடனேவே அப்படியே திருவடிய உடனே பிடிச்சுக்கணும்னு அப்படியே தாவினாராம். பெருமாள் எங்கேயோ இருக்கார், பரதன் இன்னும் போக வேண்டிய இன்னும் நடந்து போக வேண்டிய தூரமே இருக்கு,
ஆனா தூரத்துல திருமேனி தெரிஞ்ச உடனே சேவையான உடனேவே ஆரியான்னு சொல்லிட்டு அப்படியே திருவடியை பிடிச்சுண்டா போல அப்படியே சாஞ்சுட்டாராம். திருவடியை பிடிச்சுட்டு தான் நினைச்சுண்டு பார்த்தா திருவடி கைக்கு கிடைக்கல. அப்படி யாக்கும் விழுந்தார் பரதன் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லுவான். அது போல சரவந்தூராண்டவரை பார்த்த உடனே அப்படியே மகானுபாவான்னு அந்த பிருந்தாவனத்தை பார்த்த உடனே தூரத்திலேயே விழுந்துட்டாராம். விழுந்து சேவிச்சு அப்படியே கண்ணும் கண்ணீரமா போய் அது மாதிரி ஆச்சாரிய பக்தியும் அந்த மகானுபாவருடைய பேரந்தூராண்டவனுடைய பெருமையும் கண்ணும் கண்ணீரமாக அவர் அழுது அழுது ஆண்டவன் ஆச்சாரிய நிலத்திலே போய் விஞ்ஞாபிச்சதையும் பார்த்தவாள்லாம் அப்படியே கண்ணும் கண்ணீரமா கதறினாள் இன்னைக்குன்னு சொல்லுவா. தேவப்பெருமாளிடத்துல ரொம்ப ஈடுபாடு, அப்பரிபதமான பக்தி. அப்போ அந்த சமயத்துல தேவப்பெருமாளுக்கு ஒரு வைர திருமண் காப்பு, அது கொஞ்சம் அந்த வைர திருமண் காப்பு தொலைஞ்சு போயிடுது. எல்லாருக்கும் ரொம்ப குறை. ஏன்னா தேவப்பெருமாள் வடகல வைர திருமண் காப்பு சாத்திக்கிறது வருஷத்துல ஒரு நாள், அது தொலைஞ்சு போயிடுது. அதை சாத்திரம்னு ஆசை. அதனால திருப்பியும் அந்த காலத்துல 2500 ரூபாய்க்கு, அந்த காலத்துல 2500 ரூபான்றது ரொம்ப பெருசுன்னு சொல்றான். அதுல 2500 ரூபாய்க்கு பெருமாளுக்கு வைர திருமண் காப்பு சாத்தி சந்தோஷப்பட்டார் என்று சொல்லுவா. இப்போ பெருமாளுக்கு 3000 ரூபாய் ஒரு சால கிராம மாலை, மூலவர் பெருமாளுக்கு பெரிய சால கிராம மாலையா சாத்தினார்னு சொல்லுவா. இப்படி நிறைய அந்த காலத்துல இந்த பணம் ஆசிரமத்துக்கு கிடைக்கிறதும் ரொம்ப அபூர்வம், அந்த பணத்துக்கு வேல்யூவும் ரொம்ப அதிகம் அந்த காலத்துல. அதனால இது என்ன 2500 3500 எல்லாம் ஒரு சமர்ப்பணமானு நினைக்க கூடாது. அதே போல பெருமாளுக்கு ஸ்ரீசடாரி, அது புதுசா அது தங்க சடாரியோ இல்லையோ, அந்த ஸ்ரீசடாரிய பொழுது பார்த்து சமர்ப்பிச்சாச்சு. ரொம்ப ஆசை பெருமாளுக்கு ஏதாவது நம்ம திரவியத்தை சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும்ன்ற ஆசை. அதனால ஒன்னொன்னா பார்த்து சமர்ப்பிச்சாச்சு. அதுல பெருமாளுடைய திருவஞ்சன வேதி, அதை திரும்பியும் அதுவும் ஸ்வர்ண திருவஞ்சன வேதி, அதை கொஞ்சம் நன்னா சரிப்படுத்தி அது கொஞ்சம் வச்சு போயிருந்தது. அதை ஸ்வர்ண திருவஞ்சன வேதியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அதுக்காக அது ஒண்ணு சமர்ப்பிச்சாச்சு. இப்படி தேவபெருமாளிடத்துல அனவரதம் ஏதாவது சமர்ப்பிச்சுட்டே இருந்தாச்சு. அப்புறம் ஸ்ரீபெரும்போதூர் கேள்வி பாஷ்யகாரரை சேவிச்சாச்சு. அப்புறம் திருமலைக்கு ஏழணும்னு திருவள்ளம், அதனால திருமலைக்கு ஏழியாச்சு. அது திருமலையில ஏழின போதுதான் ரொம்ப விசேஷம். அது ஏன்னா அப்ப ஆசிரமத்தை மடாதிபதினு யாரும் ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா ஆக்கூராண்டவன் திருமலைக்கு ஏழின போது ஆக்கூராண்டவனுக்கு மடாதிபதிகளுக்கு உண்டான அந்த அத்தனை முழு மரியாதையும் பண்ணினா திருமலையில. அது ரொம்ப ஒரு பெரிய விசேஷமான இது. ஏன்னா அது அந்த டேட்டை கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன். 14/2/1940 14/2/1940 டேட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கான இதுக்கு முன்னாடி எப்போ ஆண்டவன் ஆசிரமத்துல ஆச்சாரியாளுக்கு மடாதிபதிகள் மரியாதை நடந்ததுக்கு ரெக்கார்ட் உண்டா அப்படின்லாம் கூட எப்பாவது பேச்சு வரும். அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது 14/2/1940 இவர் சுவாமிக்கு ஆக்கூராண்டவனுக்கு மடாதிபதிகளுக்கு உண்டான மரியாதை, அதாவது மரியாதைகள்லயே சிலதெல்லாம் ஏற்றத்தாழ்வுலாம் உண்டு. எப்படின்னா கோவிலுக்கு இத்தனை தூரத்திலே அவளை வேலை பண்ணி வச்சு அங்கேயே பெருமாள் சடாரிய மாலை மரியாதைகள்லாம் எடுத்துட்டு போய் வாத்திய கோஷங்களோட இன்னும் யானை முதலான பரிவாரங்களோட அவளை மரியாதை பண்ணி வச்சு அழைச்சுட்டு வருது. அப்புறம் கோவிலுக்கு எதிரே இத்தனை தூரத்துல இல்ல கோவிலுக்குள்ள வந்தாவிட்டுதான் மரியாதை பண்ணி வைக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கம் உண்டு. அதனால அந்த மரியாதை பண்ணி வைக்கிறதுலயே சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் உண்டு. அது பூர்வத்திலே அவாவா என்ன பிரதிஷ்டை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காளோ அதை பத்தினது. அந்த காலத்துல இருந்த பெரியவாளுடைய வைபவத்தினால அப்படியாக்கும் கோவிலுக்குள்ள வந்தா தான், இல்ல கோவில் கோபுரவாசமணிக்கு வெளியில தான், இல்ல கோவில இருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு கஜம் இவ்வளவு தூரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு மரியாதை உண்டு என்றெல்லாம் ஏற்பாடு பண்றது உண்டு. அது மாதிரியாக அதுல சுவாமிக்கு கீழ் திருப்பதியிலேயும் கோவிந்தராஜன் சன்னதியிலேயும் அதே போல அடுத்தது திருமலையிலேயும் இது மாதிரி ரொம்ப ஆச்சரியமா மடாதிபதிகளுக்கு உண்டான மரியாதை நடந்தது. இத்தனைக்கும் அது ஆக்கூராண்டவனுடைய பிரபாவத்தினாலே நடந்தது. ஏற்பட்டு அப்ப சட்டுன்னு உடனே எந்த கோவிலையும் முதல் மரியாதை பண்ணி வைக்கிறதுக்குன்னா திருமலையில எல்லாம் அவ்வளவு ஒன்றும் சாத்தியம் கிடையாது.
எப்பவுமே திருமலையில கடுபடி அதிகம். அது என்ன அவள்லாம் எல்லாம் அவ ஒரு புரோட்டோகால்லாம் வச்சிருக்கா. அத்தனையும் மீறி சுவாமியினுடைய பிரபாவம் திருவேங்கனுடையான் திருவுள்ளம் அது. அதனால விசேஷமா முதல் மரியாதையாகவே நடத்தி வச்சாது. அப்படிதான் நடந்தது. அப்புறம் அதுக்கு மறுநாள் ரத சப்தமி. அதனால அந்த ரத சப்தமிக்காக அன்னைக்கு சாத்தபடி பெருமாள் ரொம்ப விசேஷமாக எழுதினார். ஆண்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா சேவையும் நம்ம பெருமாளை இன்னைக்கு சேவிக்கும்படியா பெருமாள் அனுகிரகிச்சார்னு. பெருமாளுக்குமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் போல ரொம்ப நன்னா சேவை சாதிச்சார். ரொம்ப பிரியமா பெருமாள் திருமேனியே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பூர்வமா இருந்ததுன்னு அனுபவிச்சவா சொல்லுவா. அங்கிருந்து அங்க மைசூர் வெளி சோசலைக்கு வெளியாச்சு. சோசலைக்கு வெளியாச்சு. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வைபவமா எடுத்தது. சோசலைக்கு ஆண்டவன் ஏழினார்னா அவ பெரிய ஆண்டவன் ஏழினார், தேரந்தூர் ஆண்டவன் ஏழினார், அடுத்து இப்போ ஆக்கூர் ஆண்டவன் ஏழினார். சோசலைக்கு எழுந்து பெரிய வைபவமாச்சு. என்னன்னா ஒரு நாளைக்கு அந்த மைசூர் பிராந்தியத்துல இருந்தவா ஒரு நாளைக்கு 100 பேர் இல்லைன்னா 150 பேர் திருவிழா மாதிரி வந்து சமாளிக்கணும் பரநியாசம் பண்ணிட்டாலும். அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அது ஒவ்வொரு நாளும் அவர் சோசலையில எழுதியிருந்த ஒவ்வொரு நாளும் அங்க சில மாசங்கள் எழுதியிருந்தாச்சு. அது ஒவ்வொரு நாளும் 100 பேர் 150 பேர் 100 பேர் 150 பேர். அதுதான் அந்த பக்கத்துல ஆண்டவன் சம்பிரதாயம் இவ்வளவு விஸ்தாரமா பரவுவதற்கு காரணம் அது ஆக்கூர் ஆண்டவன் அங்க சோசலை பரியந்தமாக பாத யாத்திரையா எள்ளி அங்க ஸ்தாபிச்சதுதான். அது அப்படியே மேல்கோட்டுக்கு எள்ளியாச்சு. திருநாராயணபுரத்துல செல்வ பெருமாளை சேவிச்சுண்டாச்சு. அது பிரம்மோத்சவம் போற அங்கேயே எழுதிருந்தாச்சு. இப்படியே ஒவ்வொரு இடமா சஞ்சாரமா அந்த இடத்துக்கு தகுந்தா போல எழுதிருந்து பெருமாளையும் அனுபவிச்சுண்டு ஆச்சாரியன் இப்படி எழுதிருந்தாச்சு. இதுல முக்கியமாக ஆண்டவன் வந்து இந்த பாதுகா சகஸ்திரம், அது தேரவேந்திராண்டவனுடைய பாதுகா சகஸ்திரத்தை அச்சு போடணும்னு. ஏன்னா தேரவேந்திராண்டவன் 861 ஸ்லோகம் வரைக்கும் பாதுகா சகஸ்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரால் எழுத முடியல. ஏதோ காரியமோ எழுத முடியாம போயிடுத்து. அப்புறம் கொஞ்சம் திருமேனி கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அசக்தியா இருந்தது. அப்போ அவர் ஆக்கூர் ஆண்டவனை பூர்வாசிரமத்துல மேற்கொண்டு நிறைய எழுதுவேன் என்று சொல்லி நியமிச்சாச்சு. ஆக்கூர் ஆண்டவன் பயந்தார். தேரவேந்தர் ஆண்டவன் எழுதின அளவுக்கு நாம் என்ன எழுத முடியும்னு. இருந்தாலும் ஆச்சாரிய நிர்பந்தப்படுத்தினால 861 ஸ்லோகத்துக்கு மேல மீறி 1008 வரைக்கும் ஆக்கூர் ஆண்டவன் எழுதி காண்பிச்சாச்சு ஆண்டவன் இடத்துல. தேரவேந்தர் ஆண்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, இதை இப்படி அச்சு போட்டுடலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் அதை அச்சு போட்டாச்சு. அது மாதிரி ஆக்கூர் ஆண்டவன் காலத்துல இந்த காலத்துல அச்சு போடுற மாதிரி அவ்வளவு கிரந்தங்கள்லாம் அச்சு போட முடியல. வி.கே. ராமானுஜாச்சார் தேரவேந்தர் ஆண்டவன் காலத்துல நிறைய அச்சு போட்டார். ஆக்கூர் ஆண்டவன் சஞ்சாரத்திலேயே எழுதிருந்ததுனாலே புஸ்தகங்கள் அச்சு போடுறதுக்கு அவ்வளவு அப்போ அவகாசமா இல்லை. ஆனா இதை முக்கியமாக பாதுகா சகஸ்திரம் நம்ம ஆசிரமத்துக்கு பெரிய சொத்து என்று அதை அச்சு போட்டாச்சு. ஆக்கூர் ஆண்டவனிடத்துல ஒரு கல்யாண குணத்தை சொல்லணும். என்னன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது சுவானுபவம். அது பகவத் அனுபவத்துல அப்படியே கிரந்தங்களை சேவிக்கச்சே அந்த அனுபவத்துல மூழ்கி போனான்னா அது கொஞ்ச நாள் இந்த லௌகிகமான சிந்தனைகளே வராது. அந்த மாதிரியாக்கும் அவருக்கு ஒரு சமயம் ஆக்கூர் ஆண்டவனுக்கு ஒரு பெரிய சதா உபதிரவம் என்னன்னா மார்புல ஒரு கட்டி உண்டு அவருக்கு. அந்த கட்டியானது இருக்கிறபடி இருக்கும், திடீர்னு வலிக்கும், திடீர்னு வலிக்கும். இப்படியே இருக்குச்சு. அந்த கட்டி கொஞ்சம் பெருசாகவும் போய் நல்ல வலியும் எடுத்து போச்சு. அது ரொம்ப வலி எடுத்து போச்சு. அது பூர்வத்திலேயே கூட ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணிருக்காரு. ஆனா இருந்தாலும் அது கேட்கல. அதை கட்டி இருந்துட்டே இருந்தது. அது நல்லா பெருசா எடுத்தது. அது பெருசாகி ரொம்ப வலி எடுத்து போச்சு. டாக்டர் வந்து பார்த்தார். மயக்க மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிவிட்டார். ஆக்கூர் ஆண்டவன் மயக்க மருந்துக்கு ஒத்துக்கல. இந்த மயக்க மருந்துன்றது நாமெல்லாம் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா ஆக்கூர் ஆண்டவன் மயக்க மருந்துக்கு ஒத்துக்கல. ஏன் மயக்க மருந்துக்கு ஒத்துக்கலன்னா மயக்கத்தை தரக்கூடியது சமோ குண பதார்த்தமா இருந்தா தான் மயக்கத்தை கொடுக்கும் இல்லையா? சாத்விகமான பதார்த்தங்களை தவிர உடம்புக்கு எதையும் ஒத்துக்க மாட்டா பெரியவா. சாத்விக பதார்த்தத்துக்கு போல இப்ப ரஜோகுண பதார்த்தமோ தமோ குண பதார்த்தமோ ஒத்துக்க மாட்டா. அதனாலதான் நாம நிறைய வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது, இது வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறோம்.
அது தமோ குண பதார்த்தமா இருந்ததுன்னா அதுதானே தூக்கத்தை கொடுக்கும், அதுதானே மயக்கத்தை கொடுக்கும். அப்ப தமோ குண பதார்த்தத்தை சரீரத்துல ஏற விட்டு கொள்றது எந்த விதத்துல சாஸ்திரியமா இருக்கும்? அதனால ஒதுக்க மாட்டேன்னுட்டார்கள். இது என்ன வம்பா போச்சு? ஆபரேஷன் பண்ணணும்னா இது என்ன மயக்க மருந்து கொடுக்காம ஆபரேஷன் பண்ண முடியும்? அவர் ஒத்துக்க மாட்டேன்னுட்டார். ஆனா ஆபரேஷன் பண்ணலைன்னா மாறு வலி தாங்கல, அந்த மாறுல கட்டி வலி தாங்கல, என்ன பண்ணலாம்னார். அப்ப அவர் ஆக்குராண்டவன் சொன்னாராம், எவ்வளவு வலியா இருந்தாலும் சரி நான் வலியை அப்படியே பொறுத்துக்கிறேன். வலின்றது பெருமாள் கொடுக்கறது, பெருமாள் நமக்கு ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்காக வலியை கொடுக்குறார். அதுக்காக இந்த தம பதார்த்தம் சாஸ்திரியம் அசாஸ்திரியமானது ஒத்துக்க மாட்டேன், நீங்க வலியோடய பண்ணுங்கன்னுட்டார் அவர். ஐயோ வலியோடைய எப்படி பண்றதுன்னு, நீங்க பண்ணுங்கன்னா பாத்துக்கிறேன்னு அவ பண்ணினா அது என்ன பண்ண, ராமாயண ஸ்லோகத்தை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராம். ராமாயண ஸ்லோகங்கள்லாம் நுற்றுதானே, நிறைய பிரயோஜனம் பண்ணியிருக்கார், ரொம்ப காலக்ஷேபம் பண்ணியிருக்கார், நிறைய அனுசந்தானம் பண்ணியிருக்கார். அதனால ராமாயண ஸ்லோகங்கள்லாம் அப்படியே நுற்று. அதனால அப்படியே அந்த வியக்த மேகமஹாயோகி பரமாத்மா சனாதன அநாதிமத்திய நிதரஹ மகதபரமோ மகான் தபதபரமோ தாதா ஜங்கஜங்கர கதாதரஹ ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அஜய்யஹ சாஸ்வதோத்ருவ மானுஷமபுராத்தாய விஷ்ணு சத்யபராக்கிரமஹ சர்வலோகேஸ்வர சாக்ஷாத் லோகானாம் ஹிதகாம்யயா ராட்சச பரிவாரம் அதவான்சாம் மகாத்யுதி. இது மாதிரி நல்ல ஆச்சரியமா தோமபிரமேய துராசதேந்திரிய உத்தம தார்மிக அக்ஷய கீர்த்தி விசக்ஷண க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோ பமாக்ஷா. அப்படியே அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே ஒரு ராகம் போட்டு ஆனந்தமா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நினைச்சுட்டே இருக்குச்சே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாலாம். என்னன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே அந்த ராமானுபவம் மிஞ்சி போய் அந்த ராமானுபவத்துல உடம்பு வேதனை கொஞ்சம் தெரியாம அதனால அவ ஆபரேஷன் பண்ணான்னா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணியாச்சு, மருந்து போட்டாச்சு, அப்பவும் நோவு இருந்தது, எல்லாத்தையும் பொறுத்து விட்டார் ஆண்டவன். அந்த அளவுக்கு அவளுடைய அந்த ஆக்குராண்டவனிடத்துல இந்த விஷயத்துல என்ன மனசுல படுறதுன்னா, ராமாயணத்தை அனுபவிக்கச்சே அந்த சுவானுபவத்துல லோக வேதனைகளை லோக சிந்தனைகளை அது பரித்தியாகம் பண்ற சாமர்த்தியம் அதுவும் யாருக்கும் கிடைக்காது. அதுபோல ஒரு தாமச பதார்த்தம் மயக்க மருந்து அப்படின்னா அந்த தாமச பதார்த்தம் ஊசி போட்டு வைத்தியம் தானே, வைத்தியம் சொல்றத கேட்கலாமோ இல்லையோன்னு நிறைய பேர் சாஸ்திரத்தை அப்படி வளைச்சுக்கிறோமோ இல்லையோ. வைத்தியம் சொல்றதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆச்சாரியாளுடைய ஸ்தானத்திலே பாதுகைகள் ஆராதனை பண்ணிட்டு பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு லோகத்துக்காக பெருமாளுடைய ஸ்தானத்திலே இருந்து ஆச்சாரியம் பண்ணிட்டு இருக்கோம். நாம போய் இந்த தாமச பதார்த்தத்தை சரீரத்துல சேர்த்துக்கலாமா, தப்பாச்சேன்னு வலிய பொறுத்துக்குவானா பொறுத்துக்கலாமே ஒழிய ஆபரேஷன் பண்ற வலி அதுவும் சாமானிய வலியா வலிய பொறுத்துட்டாலும் பொறுத்துக்கலாமே ஒழிய தாமச பதார்த்தத்துல உடம்புல சேர்க்க விடக்கூடாது என்று அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த நிட்டைய பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி ஆக்குராண்டவன் சுவானுபவத்தோடையும் அதே சமயம் சாஸ்திரியமாயும் பூர்வாச்சாரியாளுடைய கிரமத்துல கொஞ்சமும் குறைக்காம அதே சமயம் சஞ்சாரங்களும் விசேஷமா பண்ணி கொண்டு அது சஞ்சாரத்திலே சிஷ்யால உஜ்ஜீவனம் பண்ணி கொண்டு காலக்ஷேபங்கள் அத்தியுதமா சாதிச்சுண்டு எல்லாத்தையும் சந்த ஆச்சாரியராக எழுதியிருந்தார். 15 வருஷங்கள் தான் எழுதியிருந்தார் சுவாமி. தேரவேந்திராண்டவனோட 8 வயசு தான் சின்னவர். 1872 தேரவேந்திராண்டவன், 1880 ஆக்கூராண்டவன். 8 வருஷம் தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 15 வருஷம் எழுதியிருந்தார். அப்புறம் 67 திருநக்ஷத்திரம் தான். 67வது திருநக்ஷத்திரத்திலே திருநாட்டுகள்கிட்ட 1947 நினைக்கிறேன். 67 திருநக்ஷத்திரம் தான் எழுதியிருந்தார். அப்பவே 15 வருஷத்துல திருநாட்டு கேள்வியாச்சு. ஆனா திருநாட்டு கேள்றதுக்கு முன்னாடி தெம்பராண்டவனை கூப்பிட்டு இதுக்கு மேல இது சம்பிரதாயம் உமாலதான் நிர்வகிக்கணும், நீர் தான் ஆச்சாரியரா வரணும்னு சொன்னார். தெம்பராண்டவனுக்கு கொடுக்க கூடாது, தானும் கொடுக்க கூடாதுன்னு பல பேர் சொன்னா, அவர் என்ன ரொம்ப ஏகாந்தமா இருக்கார், ரொம்ப பரம ஏகாந்தியா இருக்கார். அவர் ஒருத்தரோடையும் ஒரு வார்த்தை கூட அனாவசியமா பேச மாட்டேங்கிறார். தான் கிரந்த சேவனம் உண்டு, காலக்ஷேபம் உண்டு, உஞ்சவருத்தி உண்டுன்னு இருக்காரு. அவருக்கு போய் கொடுக்கலாமா? அவருக்கு கொடுத்தா இந்த சம்பிரதாயம் என்னத்தை, இதுக்கு ஒரு பொலிவும் இருக்காது, ஒரு பிரகாசமும் இருக்காது.
இப்படியே முடங்கி போயிடும் அப்படின்னு தெம்பராண்டவன் கொடுக்கூடாதுன்னு நிர்பந்தப்படுத்தினான். ஆனா ஆக்கூராண்டவன் ஆச்சரியமா ஒரே வார்த்தையில எல்லாரையும் மறுத்துட்டார். அவருக்கு இருக்கிற தபசு இப்ப ஆசிரமத்துக்கு வேணும். அந்த தபசு ஆசிரமத்தை காப்பாத்தும். நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற அந்த படாட்டோபம் ஐஸ்வர்யம் அதெல்லாம் ஆசிரமத்தை காப்பாத்தாது. தெம்பராண்டவனுடைய தபசு ஆசிரமத்தை காப்பாத்தும். அதுதான் வேண்டும். அந்த சொத்து தான் ஆசிரமத்துக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தெம்பராண்டவனுக்கு நியமிச்சு அனுகிரகிச்சாச்சு, ஸ்தானம் கொடுத்தாச்சு. அது வரைக்கும் தெம்பராண்டவன் மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் தெம்பராண்டவன் ஆக்கூராண்டவனுடைய நியமனத்தை ஏத்துண்டாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியரா எழுதியாச்சு. அப்புறம் அவரும் ஒரு 16 வருஷம் எழுதியிருந்தார். இப்படி ஆச்சாரியாள் அடுத்தடுத்து பெரிய பெருமாளாலேயே நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டு பெரிய பெருமாள் சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும்ன்ற அனுகிரகத்தினால நமக்கு எல்லாம் ஆச்சாரியால் கிடைச்சுட்டு இருந்தா. ஆக்கூராண்டவனுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்டோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி ஹலோ. அடியேன் சௌபாகியம் சுவாமி. அடியேன். Your conference recording has stopped.